ஒரு படம் தியேட்டருக்கு வந்து என்னால பார்க்க முடியல. அந்த டைம்ல வேலை அந்த மாரி இருந்துச்சு. பார்க்க முடியாம இருந்து ஓடிடில வந்த உடனே, "நேத்து தான்டா பார்த்தேன். யப்பா! மம்முட்டி இப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்காருன்றதே என்னால நம்பவே முடியல." ம். களம் காவல். பார்த்துட்டியா? ஓகே, ஓகே. இல்ல. அது பார்க்கல. நான் அதுக்கு பதிலா இன்னொரு படம் பார்த்தேன். என்ன டொமினிக் அது ரெடிஸ் பஸ்ஸா? இல்ல. விதயன்னு சொல்லிட்டு மம்முட்டியோட ஒரு படம். பழைய படம். அதுல ஆ. ரொம்ப கொடூரமான வில்லன். ஐய்யய்யோ! எனக்கு எதுவும் தெரியாது. அவரோட படம் நான் அந்த பழைய படம், அந்த வில்லனிஷ் கேரக்டர்ஸ்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு தெரியும். பட் இந்த கேரக்டர் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு ஃபுல் நெகட்டிவ் ஷேடு. பட் ஹி இஸ் த புரோட்டகானிஸ்ட் இன் த மூவி. அந்த ஓகே, ஆங்கிள்ல ஓகே. வந்து நம்ம அத பார்த்தது இல்ல. யூசுவலா நம்ம பார்த்தோம்னா, நல்லவன் வந்து ஹீரோ, கெட்டவன் வந்து வில்லன். இப்படியே நம்ம பார்த்து பழகிட்டோம். இல்லண்ணா, பட் இந்த ஸ்டோரியில புரோட்டகனிஸ்ட் வந்து வில்லனா எல்லாம் இருக்கேனா? நம்ம லிஸ்ட்லயும் அந்த என்னது மாதிரி சில மூவிஸ் இருக்கு. மங்கத்தடா அதுவா? அதுதான். ம். ம். இல்ல. அது வந்து என்னன்னா வந்து அந்த ஜெனரல் பெர்செப்ஷன் சொல்றேன் நானு. நம்ம ஓகே, அந்த ஓகே. மாரியே வந்து அ பார்த்து பழகிட்டதுனால, இது வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது, இப்ப ஒய்ஃப் கூட பார்த்துருந்து சொன்னாங்க, "என்ன இந்த மாரி கேரக்டரா இருக்கு?" அப்படின்னு. அவனோட ஸ்டோரியில அவன் தான் மெயின். ஓகே, சரியா? ஓகே. அவன் ஜர்னில வந்து அவனுக்கு வர அகெயின்ஸ்டா வரவன் தான் வந்து விநாயகன். ம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சா, அப்பதான் வந்து பார்த்தது, நெகட்டிவ் ஷேட் கேரக்டர்ஸ் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டோரிக்கு வந்து அ எந்த அளவுக்கு வந்து ஒரு புரோட்டகானிஸ்ட் ஒரு மெயின் கேரக்டர் வந்து பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அவனுக்கு வர சேலஞ்ச் அவனோட ஆன்டகானிஸ்ட் எந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லா இருக்கான்றத பொறுத்து தான் இது வரும். ம். ஆமா, இந்த ஆமா. ப்ராப்ளம் வந்து இப்போ வர நிறைய ஹாலிவுட் மூவிஸ் எஸ்பெஷலி இந்த மார்வல் டிசி ஃப்ரெண்ட்ஸி வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லா சூப்பர் ஹீரோ போட்டு மில்க் பண்ணிட்டு இருக்கிறதுல இவங்களுக்கு இருக்க பெரிய சேலஞ்சே இந்த வில்லன் ப்ராப்ளம் தான். ஆமா. ஒரு கேரக்டரோட டிரைவ் ஒரு அவனோட மோட்டிவ் அவனுடைய ஜேர்னியை வந்து எது வந்து தடங்கலா இருக்கு எது வந்து அவனை தடுக்குது அப்படின்றது ம். அந்த சேலஞ்ச் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ எவ்வளோ ஃபார்மிடபுளா இருக்குதோ அதுதான் வந்து அவனுடைய ஜேர்னியை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி காட்டும் நமக்கு. ஆமா, ஆமா. சரியா? அவன் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போறான், ஹால் டிக்கெட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டான், அதுதான் அவனுக்கு இருக்கு பெரிய தடங்கல் அப்படின்னா ம், அதுல ம். என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கு? ஆனா இதே அப்படி வந்து ஒரு இன்னொருத்தன் இருக்கான் அவன் வந்து தடுக்க பாக்குறான், எழுத விடக்கூடாதுன்னு பாக்குறான் அப்படின்னும் போது ஸோ இவனை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி போறது அப்படின்னு நம்மளுடைய புரோட்டகனிஸ்ட் யோசிக்கும் போது தான் வந்து அங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி வருது. கரெக்டா? ஆமா, ஸோ அதான் ஆமா. யோசிச்சேன். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்த படங்கள், நம்ம ரசிச்ச ஒரு சில ஆன்டகானிஸ்ட் கேரக்டர்ஸ் அந்த படத்துல ம். ஹீரோவையே மிஞ்சுற அளவுக்கு அது ஹீரோன்னு சொல்லக்கூடாதுன்னா மிஞ்சுற அளவுக்கு இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் ம். அவங்கள பத்தி கொஞ்சம் பேசினா என்னன்னு தோணுச்சு. கண்டிப்பா பேசுவோம். போலாமா? ம். போலாம். வணக்கம். நான் உங்கள் புலிகேசி. இது கேமி டாக்ஸ் பாட்காஸ்ட். வணக்கம். நான் உங்கள் சோனா போலாம். சின்னை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. ஒரு சின்ன லாங்குவேஜ் லெசன். இந்த வில்லன் அப்படின்றது வந்து அந்த டேர்ம் வந்து பிரெஞ்சுல இருந்து இருக்கு. பழைய பிரெஞ்சு வில்லன் ஓகே. அப்படின்றதுக்கு. அது வந்து ஒரு பழைய லாட்டின் வேர்டு வில்லனஸ் ஓகே. அப்படின்னு. ஆ. அப்படின்னா அவங்க வந்து தோஸ் பவுண்ட் டு தி சாயில் ஆஃப் த வில்லா. அதாவது வந்து ஒரு பழைய அந்த எஸ்டேட் இட்டாலியில இருந்த எஸ்டேட் அந்த மாதிரி இருந்ததுல இருந்தவர் அப்படின்றதுல இருந்து வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நைட் மாதிரி. ஆனா ம். வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத மாதிரியான ஒரு ஒருத்தன். ம். அவன் வந்து எல்லா கொடூரமான செயல்களையும் செய்யக்கூடிய ஒருத்தன் அப்படின்றவனை குறிக்கிறதுக்காக அந்த வில்லன் அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல அப்படியே வந்துருச்சு. அண்ட் நம்ம ஊர்ல வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தன் வந்து வில்லன் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுதான் வந்து இனஃப் ஆஃப் லாங்குவேஜ் லெசன்ஸ். இதான் வில்லன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். நம்ம ஊர்ல வந்து அந்த வில்லனை வந்து இங்கிலீஷ் வார்த்தையை வந்து தமிழ் வார்த்தை ஆக்கி அது ஃபீமேல் கேரக்டர்னா வில்லி அப்படின்றாங்க. இந்த வேர்டு ஆ, 2 ஜெண்டருக்கும் பொதுவா வில்லன் தான். ஆனா ஆமா. நம்ம ஊர்ல மட்டும் வில்லன், வில்லி அப்படின்னு மாத்தி. ஆ, ஆமா. ஹீரோ ஹீரோ ஹீரோயின் அப்படின்றோம்ல அந்த மாதிரி வந்து ஆமா, ஆமா. வில்லன் வில்லி
இது எதுக்குன்னா ரீசெண்டா வந்து இந்த நீலாம்பரி வந்தப்போ அது வந்து ஒரு ரைட்டப் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் ஏதோ எழுதியிருந்தாங்க. அதுல வந்து வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினப்ப வில்லன் அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு வில்லன் அப்படின்னு படிக்கும்போது ஒட்டல. ம், அதான் கரெக்ட். ம். கரெக்டா தான் எழுதியிருக்காங்க. ம். இருந்தாலும் நம்ம மைண்ட் அது ஏத்துக்கல. ஏன்னா நம்ம வந்து நம்ம பழக்கப்பட்டது வந்து அது இல்ல. எஸ்பெஷலி வந்து அந்த சீரியல்கள் எல்லாம் ரொம்ப வந்து வில்லிய ப்ராப்ளம் ஆக்கி விட்டு அப்படி ஆமா. பண்ணிட்டாங்க. அதனால வரல. சரியா? இந்த பட் இல்ல கதையில வந்து நல்ல தேர்ந்த வில்லன் கேரக்டர் இருக்கணும்ன்றது படத்துக்கு மட்டும் இல்ல, சீரியலுக்கும் போதும். அந்த வில்லன் கேரக்டர் வச்சுதான் சீரியலே இழுக்கிறாங்க. இதுல விஷயம் என்ன தெரியுமா? இது வந்து நீ ரொம்ப ம், கன்வீனியன்ட்டா எழுதுறதுக்கு வந்து காலங்காலமா என்ன பண்ணுவாங்க? நம்ம படங்கள்ல பாகிஸ்தான் தீவிரவாதி, ம். ஆமா. அப்புறம் வந்து மலையாள படங்கள்ல வந்து ஒரு தமிழ் கேரக்டர். இந்த களம் அந்த மாதிரி காவல்ல இருக்கும். மம்முட்டி வில்லன்னு சொன்னாங்க. பரவாயில்லையே அவனுக்கு புக்லயே வச்சிருக்கானுங்கன்னு பார்த்தா கடைசியில அவனை தமிழ்ல காமிச்சிட்டான். Nice. அது அவனுக்கு அப்படிதான் பண்றானுங்க. சரி. ம். ஈவன் லோகால கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். லோகா, ஆமா. மின்னல் முரளி, அப்புறம் பெட் டிடெக்டிவ்னு ஒரு படம் பார்த்தோம். அதுலயும் ம். வந்து இவர் நடிச்சிருக்காரு, நம்ம முத்துக்குமார். ஓகே. அதான்டா பேட்டையில வர்றாருல, சார்பட்டையில கூட வருவார்ல தனிகா. அவர் வந்து தமிழ் கேரக்டரா தான் காமிச்சிருக்காங்க. ம். அதே மாதிரி சீரியல்கள்ல வில்லன்னா வந்து ஒரு குடும்பக்கார மாமியார், இல்லைன்னா ஒரு அண்ணி, ம். இல்லைன்னா வந்து செகண்ட் ஒய்ஃப், இந்த மாதிரி இதுல வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா எழுதிடுறாங்க. பட் ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஆஹ், மெனக்கெட்டு அந்த கேரக்டருக்கு வெயிட்டேஜ் கொடுத்து ஆஹ், அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு மோட்டிவ் கொடுத்து அது பண்ணும்போது தான் ம். வந்து என்ன ஆகுதுன்னா வந்து யார் சொன்னது, மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி சொன்னார் அந்த இன்டர்வியூ அப்போ, ஆ. அவர் படத்துல நான் வந்து நெகட்டிவ் வில்லன் கிடையாது, என் படத்துல ம். அவர் வில்லன். கரெக்ட். இப்போ இந்த இந்த கேரக்டர் வந்து நம்ம லேட்டரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் சும்மா லைட்டா டச் அப் பண்ணோம்னா ஜேடியோட கேரக்டருக்கு வந்து ஜேர்னிக்கு வந்து எப்படி பவானி வந்து தடங்களோ அதே மாதிரி பவானியோட கேரக்டருக்கு வந்து ஜேடி வந்து பிரச்சனை. கரெக்ட் தான். இத இன்னொரு மூவி வச்சு கூட நான் சொல்றேன். டிராகன் படம். டிராகன் படத்துல வந்துட்டு அவனுக்கு வில்லன் வில்லன் வந்துட்டு யாரு இவரு, மிஷ்கின். ஆக்சுவலா மிஷ்கின் பாத்தீங்கன்னா அவரு வந்து நல்லதுதான் பண்ணுவாரு, ஆனா அவரு தான் வில்லன். அந்த மாதிரி. ஸோ அப்படி வந்து உனக்கு சின்ன வயசுல இருந்து நீ பார்த்த படங்கள்ல வந்து ரொம்ப நல்ல மெமரியில இருக்கக்கூடிய உனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்து ஹீரோவை பார்க்கறது இல்லாம ஒரு நெகட்டிவ் ம். கேரக்டர், அதாவது ஆன்டகானிஸ்ட பார்த்து ரசிச்ச கேரக்டர்னா யார சொல்லுவ நீ? எனக்கு இந்த மாதிரி டப்புன்னு ஞாபகம் வருது வந்துட்டு ரகுவரன். ம். ரகுவரன் பாஷா படம். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பாஷா. ம். அது எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னா, இப்ப நான் படம் பார்க்கலைனாலும் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரியும். அவர் வந்துட்டு அந்த லாஸ்டா வருவாரு. இந்த கோட்டு ஃபுல்லா தூசியா இருக்கும். அந்த அந்த இதுல இருந்து அது எல்லாமே ம். அவரு அவரோட வாய்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பயமா இருக்கும். அந்த இதான் பேசுறது, இந்த பேஸ் வாய்ஸ்ல பேசுறது, அது அவர் இப்ப நடந்துக்கிறது அப்படின்ட்டு அதெல்லாம். அதுல ம். ரொம்ப பயமுறுத்துறது என்னன்னா, ஒருத்தன் வந்து செய்தி சொல்ல வருவான்ல, இது எல்லா படத்துலயும் இதை ஆ. போடுவானுங்க, செய்தி சொல்ல வரணும்னு சொல்லிட்டு குட் நியூஸ் பேட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பாஷா படத்துல. அவர் தான் நான் அந்த அந்த டைம்ல நான் சின்ன வயசுல இருந்தப்போ நிறைய படத்துல வந்து அவர் தான் வில்லனா இருப்பார். ஆமா. ரட்சகன் படத்துல இந்த பாபுக்கு இருந்தாரு, காதல் படத்துல இந்த முதல்வன், காதல் இது எல்லாத்துலயும். ஐகானிக் அந்த மியூசிக் இந்த மிமிக்ரி பண்றவங்களா மியூசிக்ல ஆஹ் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மியூசிக் ஆமா ஆமா பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அது வந்து அதுல கொடுத்ததுதான். ஆக்சுவலி அதுல அதுல வந்து இருந்தா அவர் மெயின் வில்லன் கிடையாது, கேரக்டர் கரெக்ட் வைஸ் கரெக்ட். அவர் மெயின் வில்லன் கேரக்டர் கிடையாது. பட் ஆனா ஒரு வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டோரி. ரோடு வந்துட்டு போவாரு. So, அவருக்கு அப்புறம் நான் ரொம்ப பார்த்து பயந்த ஒரு வில்லன்னா கரண். ம். ஆ, கரண். என்ன படத்துல? காதல் மன்னன். காதல் மன்னன் படத்துல எனக்கு அவனை பார்த்தா பயமா இருக்கும். அது அவனோட அந்த வண்டிக்கு ஒரு ஆரன் சவுண்ட் வச்சிருப்பான். அது இன்னும் இன்னும் பயமா இருக்கு. அது எனக்கு சின்ன அந்த இப்போ நாய் வரைக்கும் குறைக்கிற எனக்கு மாதிரி அந்த ஒரு ஞாபகம் இருக்கு சீன்.
ஆமா, இப்போ வரைக்கும் ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு சீன் என்னன்னா, அவன் கையில ஒரு நக்கிள் இருப்பான், அதை வச்சு அடிப்பான். அதெல்லாம் வந்து எனக்கு பயமா இருக்கும். அது போக நிறைய இந்த மாதிரி சாமி படத்துல வில்லனா இருப்பான், ஒரு மாதிரி பயங்கரமான வில்லனா இருப்பான். பயங்கரடா இதானா அந்த கண்ணாத்தாள்னு இருக்கு அந்த படத்துல எல்லாம் வர்றதெல்லாம் மீம் டெம்ப்ளேட் கூட ஃபேமஸ் ஆச்சு. அம்மா இப்படிலாம் திறக்க முடியுமா? அதாவது இந்த கோபிசுராஜ் மீம்ல இப்படி ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கடி தோணும் அப்படின்னு. ஒருத்தனை பார்த்தாலே கெட்டவன் தான் அப்படின்னு தோன்றது வந்து அவர்தான். அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. அந்த ஆக்டர்ஸ் வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணாங்கன்னா நம்மளோட அவங்கள பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் வந்து இவருதான் ரகுவரன் தான் ஃபர்ஸ்ட் இதுல பாஷால. அப்புறம் வந்து முதல்வன்ல ஐயோ நீ வந்து வில்லன்னா வந்து ரொம்ப கொடூரமா இது பண்ணுவாங்க. அந்த காலத்துல இந்த 80s 90sல பார்த்தோன்னா ஆனந்தராஜ் அவங்க எல்லாம் வந்து வில்லன்னு காட்டணும்னா ரேப் சீன் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வந்து கொடூரமா வந்து போட்டு யாரையாவது கொன்னுட்டு வர மாதிரி காட்டுவாங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப பார்த்தாலே எக்ஸ்பிளிசிட்டா இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஆனா முதல்ல பார்த்தோன்னா ரொம்ப சட்டிலா வந்து காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து வராரு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணும்போது அவன் ஆர்வத்துல வந்து நகை வந்து கீறிடும் இருக்கு. அப்புறம் வந்து அழகா கார்ல உட்காந்துட்டு அவனை செக்யூரிட்டி எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து இல்ல விடுங்க விடுங்கன்ற மாதிரி சொல்லி உள்ள கையை மாதிரி கொடுத்து அந்த வண்டியை எடுக்க சொல்லி புடைச்சு போட இருப்பாரு. அப்படி இருக்கும். அதுலயும் வந்து அந்த அதுல இன்னொரு விஷயம்னா இல்ல நீங்க சொல்லி முடியுங்க. அவங்க அப்பா அம்மா இறந்துட்டதுக்கு அப்புறமா இவரே பாம்பு பாறான் இப்படி எடுப்பாரான் அப்படின்றது வந்து எரிச்சலாகும் எனக்கு. அப்படியே பயங்கரமா எரிச்சலாகும். அந்த எரிச்சலை வந்து ஃபீல் பண்ண இப்ப தெரியுமா? இல்லன்னா அந்த எரிச்சலை வந்துட்டு அந்த அதுலயே ஒரு டைலாக் ஒண்ணு வரும், என்ன சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் கொஞ்சம் அது நமக்கே சொல்ற மாதிரி இருக்கும். ஆமா, இன்னொன்னு அது ஏன்னா நம்ம பார்த்தோம் இவன் தான் காரணம்னு நமக்கு தெரியும். அவ்வளோ கீழே இறங்கி ஒருத்தன் வந்து அதுவும் வந்து இப்படியே ஒப்பாரான் இப்படியே எடுக்க போறான்னு அது அந்த ப்ரெஷரை வந்து அவங்க காட்டுறாங்க பாத்தியா, அது வந்து ரொம்ப இதுவா இருக்கும். இப்ப ரீசெண்டா அதை நான் ரியல் லைஃப்ல ஃபீல் பண்ணாது. நைட் எல்லாம் உட்காந்து போஸ்ட் போட்டுட்டு இருந்தானுங்க பாரு, அது எப்படி இவ்வளவு பாடி வரும் இருந்து எடுத்து வந்து விட்டாங்க கணக்கு வச்சு முடிச்சுட்டானுங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நீங்க அந்த டென்ஷன் வந்து எனக்கு வந்துச்சு. நம்ம வந்து ஒன்லி ரியல் லைஃப் வில்லன்ஸ் மட்டும் தான் பாக்குறோம். அதனால ரியல் லைஃப் வில்லன்ஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கானுங்க. எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கானுங்கன்னா அவனுங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க, அவனுங்க சைலன்ஸ் தான் கில்ஸ் 41 people அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப கடந்து போயிடுவான். நம்ம எனக்கு வந்து பிபி அதிகமாக கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கடந்து போயிடலாம். பட் ரகுவரன் இஸ் சச் கேரக்டர். ஆனா விஷயம் தெரியுமா, அவர் வந்து ஃபீல் குட் நல்ல கேரக்டர் நடிச்சாருன்னா அவரை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது நமக்கு. அஞ்சலி நடிச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் வருவாரு ஒரு சில இதுல எல்லாம் நிறைய படங்கள்ல கெஸ்ட் அப்பியரன்ஸ் வருவாரு. ஆமா, அதே மாதிரி சூர்யா படத்துல அண்ணனா நடிச்சிருப்பாரு. ஆனா அதுலயே அவரு தான் நெகட்டிவ் ஷேடு. ஆனா அதுல வந்துட்டு அந்த நெகட்டிவ் ஷேடு காட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு கேரக்டர் நல்லா தங்கமான பையனா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஐயோ அந்த கலெக்டரா இருப்பாரு அதானே? ஆமா அந்த படம் தான். ஆமா, இல்லடா அவர் நல்ல இது பண்ணது இந்த ரன் படத்துல வந்து அவர் வந்து அனுஹாசன் ஹஸ்பண்ட் நடிச்சிருப்பாரு, இவனுக்கு மச்சான் நடிச்சிருப்பாரு. சூப்பரா இருக்கும் அந்த கேரக்டரைசேஷன். அவர்லாம் பார்த்தா சம் கியூட்டா இருக்கும் அவரு பண்றது, அவரு அவங்க பேசிக்கிறது அதெல்லாம். பட் அப்படியே இப்படி வாயேன் முதல்வன்ல பாரு, இல்லைன்னா வந்து பாஷால பாரு, அம்மா ஓ செம்ம ஆக்டர் தான் அவரு. இந்த மாதிரி வந்து ரசிச்ச இது. அதுலயும் வந்து எனக்கு வந்து முதல்வன் வந்து தியேட்டர்ல பார்த்ததுல அந்த இன்டர்வியூ சீன் வந்து இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது. அவர் சொல்லுவாரு அப்படியே, எப்படி இப்படி ஒருத்தரை மடக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா he has everything in his fingertips. சரியா, இது என்னன்னு தெரியுதுங்களா அப்படின்னு தேர்தல் வாக்குக்கு. சரி ஆமா சொல்லிட்டு அவங்க அவர் படிக்க ஆரம்பிச்சு அவர் சொல்லுவாரு, அங்க அது பண்ணிருக்கோம்,
அங்க கல்வின்றதுக்கு எழுத்துப்பிழை கல்வின்னு இருக்கும், புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒருத்தர் வந்து எப்படி இவன் மறக்க போறான் அப்படின்ற மாதிரி வரும். என்ன அது வந்து சுஜாதா வந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடை இருப்பாரு. அது வந்து வன்மத்தை வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து அந்த கேரக்டர் வந்து நம்ம திராவிட இயக்க தலைவர்களை கொஞ்சம் பகடி பண்ற மாதிரி இது பண்ற மாதிரி போட்டு எழுதியிருப்பாரு. அதுதான் ஒரு சைடு வந்து ரசிச்சாலும் அதோடைய இந்த சைடு பார்த்ததுக்கு அப்புறமா வந்து முழுசா என்ஜாய் பண்ண முடியல. பட் அஸ் ரகுவரன் அஸ் பெர்ஃபார்மர் வந்து பின்னிருப்பாரு. இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டர் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ ஃபுல் நெகட்டிவும் பண்ணிட்டு அதே சமயம் வந்து கேரக்டர் ரோல் பண்ணும்போது அப்படியே மாறி இருக்க மாதிரி ஆக்டர்ல பார்த்தோன்னா வந்து நாசர் எடுத்து சொல்லலாம் நம்ம. அவன் தேவர் மகன்ல கடைசி வரைக்கும் வில்லன் தான், கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆன்டகானிஸ்ட். அது நமக்கே தெரியும் எப்படின்னா, சப்போஸ் அதுல வந்து அவர் சாக அடிக்கலைன்னா கூட அவரே வந்துட்டு இது பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி இதாதான் இருந்திருப்பாரு. ஆமா, அந்த அளவுக்கு அதுல ஊறி போன ஒரு ஆளாதான் இருந்திருப்பாரு. சீரியஸா ஒரு சில சமயம் நான் யோசிக்க தோணும், ஒரு பர்டிகுலர் அவங்க அஃபிலியேட்டா இருக்க மதத்துக்கோ ஒரு காஸ்டோ வச்சு ரொம்ப வெறியா இருக்கிறவங்கள வந்து அவங்க ஒரு மென்டலி ஸ்டேபிள்னு என்னால ஏத்துக்க முடியாது. ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்ல முடியும். நான் ரொம்ப ஹார்ஷா இருக்கலாம், பட் அதுதான் ட்ரூ. ஓகே, நம்ம ஒரு இடத்துல பிறந்துட்டோம், ஒரு இதுல இருந்துட்டோன்றதுக்காக நான் அதை தூக்கி பிடிச்சிட்டு மத்தவங்க ரொம்ப அமுக்கிட்டு இல்ல வந்து இழிவா பண்ணிட்டு பண்றேன்னா அதை தவிர எனக்கு வேற எந்த ரீசனும் எனக்கு தெரியல. இல்ல அதுல விளையாட்டுக்கு கூட அவங்க அவனோட கேஸ்ட மாத்தி சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு இதா இருப்பாரு. கல்லறைய நீர் அந்த அளவுக்கு ஒரு ஊறி போன ஒரு ஆளு அதுல. நீங்க தான் நிறைய பாத்திருப்பீங்களா ஊர் சைடுல அந்த மாதிரி ஆளுங்களை வளர்த்த அந்த மாதிரி வளர்ப்புகளை எல்லாம் நிறைய நீங்க பாத்துருப்பீங்க. அவங்க அந்த மாதிரி ஆட்களை பார்த்திருப்போம், அவங்கள இருக்கிறதெல்லாம் தெரியும். ஆனா எப்படி சொல்றது, நமக்கு அதுல இருந்து வெளியில இருந்து பார்க்கும் போதுதான் தெரியுது இவங்க இவ்வளவு குரூரமா இருக்காருங்க அப்படின்னு சொல்லி. பாக்குறதுக்கு எல்லாம் அப்பாவி மாதிரிதான் இருப்பானுங்க. நம்ம யாரையும் வச்சு உருவமைப்பு வச்சு இந்த வில்லன்ஸ் எல்லாம் வந்துட்டு முக்காவாசி இப்போ நம்ம பேச போற எல்லாருமே வந்துட்டு வெறும் உருவமைப்பை மட்டும் இல்லாம அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களோட ஆக்ஷன்ஸ் தான் வந்துட்டு அவங்களோட வில்லனிசத்தை வந்து வெளிப்படுத்தும். அவங்க எந்த அளவுக்கு நெகட்டிவா இருக்காங்க வெளிப்படுத்தும். ஸோ அந்த மாதிரிதான் ரியல் லைஃப்லயே அந்த மாதிரிதான் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு வந்து இப்போ படங்கள்லயே அந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பரியேறும் பெருமாள்ல ஒரு வில்லன்னு ஒரு இதை நம்ம சொல்ல முடியாது. அங்கே வந்து அந்த சொசைட்டில இருக்க அந்த சிச்சுவேஷன்ஸ் அதுக்கு அவனை எதெல்லாம் தடுக்குதோ அதுதான் வந்து அவனுக்கு வில்லன் இருக்கு. ஆமா, இல்ல மாரிபட எல்லாத்துலயும் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு கேரக்டர் இருக்காது. ஆமா, ஆன்டகானிஸ்ட் கேரக்டர் அவங்க காட்டுறது வந்து அவங்க அந்த சிஸ்டத்தோட ரெப்ரசன்டேட்டிவா கரெக்ட். இவங்க பேசுற ஒரு சித்தாந்தத்துக்கும் ஐடியாலஜிக்கும் டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கிற அதை ஏத்துக்க முடியாத ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் வந்து ஒருத்தனா இருக்க மாட்டான், அது பல பேர் கொண்ட சிஸ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் அதுல அந்த வயசான ஆள் இருப்பாருல்ல, அவன் பக்கத்துல போய் போவாங்க. ஒரு சின்ன கருவிதான். ஆமா, இல்ல யோசிச்சு பாருங்க, நம்ம ரியல் லைஃப்ல அந்த மாதிரி எத்தனை தாத்தாவை பார்த்திருப்போம். ஓகேவா? ஆனா நமக்கு வந்துட்டு அந்த ஒரு நமக்கு நார்மலா வயசானவங்களை பார்த்தா நமக்கு என்ன தோணும், பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனா இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆளுன்னு தெரியும் போது நமக்கு அது இப்படி இருக்கும். இந்த மாதிரியான வயசானவங்களே நான் பார்த்திருக்கேன் ஊர்ல. இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்துக்கு அவர் இன்ட்ரோடக்ஷன் காட்டுறாங்களா, வண்டியில ஏறிட்டு அந்த ஒரு பையனை கீழே தள்ளி விட்டு போனாட்ட அவர் கையை பிடிச்சி தள்ளி விடுறாரு பத்தியா, அந்த சீனை மட்டும் கட் பண்ணிட்டு பார்த்தேன். என் மேல ஏறாரு கீழே ஒண்ணு நல்லது அது பார்த்தோன்னா உனக்கு நார்மலா தெரியும். ஆமா, அந்த கேரக்டர் வந்து பண்றாங்க வண்டி ஏறும்போது நான் பார்த்துட்டு காபி சாப்பிட வெளியே போயிட்டு வந்து பார்த்து கீழே விழுந்து பார்த்தா ஏதோ ஆக்சிடென்ட் அந்த மாதிரிதான் தெரியும். அவங்க அவ்வளவு சாதாரணமா தான் இருப்பாங்க. அந்த கேரக்டருக்கோ இல்ல அந்த பர்டிகுலர் ஆக்டருக்கும் அங்க அந்த பெரிய வெயிட்டேஜ் கிடையாது. பட் அவர் செய்ய தூண்டுற அந்த சிஸ்டம் தான் இந்த இடத்துல வில்லன் அவர் ஆன்டகனிஸ்ட். ஓகே, ஸோ வந்து நாசர் பத்தி சொல்லிட்டு இருந்தல, நிறைய தேவர் மகன் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அவரால் வந்து அவைஷன் பண்ண முடியுது.
நல்ல காமெடி ரோலும் பண்ண அதுதான். முடியும் ஐயோ அவரால. அந்த அந்த என்ன சொல்றது, நெகட்டிவ் வைப், அந்த ஆன்டகானிஸ்ட் இது சுத்தமா அந்த மூஞ்சில இருக்கவே இருக்கு. ம். அது எப்படி வந்து அவங்க அதெல்லாம் பண்ண முடியுது? ஈஸியா ஃபுல் ஆஃப் பண்ணிடுறாங்கல்ல. ஆமாண்ணா. இந்த இந்த அது வந்து இந்த டிரான்சிஷன் வந்துட்டு 2 இதுக்கு தான் நடக்குது. நீங்க எனக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா, நல்ல ஒரு ம், வில்லன் கேரக்டர் பண்றவங்க ஈஸியா காமெடி அடாப்ட் பண்ணிட்டு அதுல வராங்க. அதே மாதிரி நல்ல காமெடி கேரக்டர் பண்றவங்க ஈஸியா வந்து வில்லன் அடாப்ட் பண்ணிட்டு அது பண்றாங்க. சோ இந்த அடாப்டேஷன் இந்த 2 இதுக்குள்ளயுமே இருக்கு. நீங்க கவனிச்சீங்களா? அது ஒரு ஒரு ஷாக் தானே. நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஷாக் ஒண்ணு. இவர் ம். இப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்ம நினைக்கும் போது அது வேற மாதிரி இருக்கிறது வேற, அது அந்த ஃபேக்டருக்கு ஆட் ஆகலாம். பட் ம். அந்த 90s டைம்ல நிறைய படத்துக்கு இது வந்து நாசர் வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. ரொம்ப டைப் காஸ்ட் ஆமா. வில்லன். நான் சொன்ன மாதிரி வந்து ரேவ் பண்றது, கொலை பண்றது, ம். பகில் பண்றது, இந்த மாதிரி ரொம்ப டைப் காஸ்ட் ஆனாங்க. பட் ஒரு நல்ல ரைட்டிங் இருக்க இடத்துல அவருடைய இது வந்து அப்படியே பீக்ல தெரியும். ம். தாமிரபரணியில ஆ, ஆமா, ஆமா. இருக்குல்ல, ஐயோ அதுல அப்படியே அதுல வந்துட்டு கொடூரமா இருக்கு. ஆனா தாமிரபரணியில சம்பத் கேரக்டர் அதை விட கொடூரமா இருக்கும். சரி, கரெக்ட், யாரா நீ கரெக்ட். எல்லாம், இவனுக்குதான் இவ்வளவு கேவலமா இருக்கா, நீங்க அதை விட கேவலமா நீ இருக்கு அவன அப்படின்ற மாதிரி விட மாதிரி. அப்படின்ற மாதிரி இருக்கும். யாரும் இப்ப ரீசெண்டா சம்பத்துக்கு ஏதோ ஒரு போட்டிருந்தாங்க. ம். இந்த கேரக்டர் தட் பார்த்தாலே காண்டாருது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பர்சன் பார்ன் டு டூ தி கேரக்டர் சொல்லிட்டு நிறைஞ்ச ம். மனசுல சிவனாண்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆ, அந்த எத்தனை இது அது பேருக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு இருக்குன்னா, தெரியல. இந்த ஆளுக்கு என்னடா இது? காலு காலு மாட்டிட்டு இருக்குன்னா, ஆக்சிடென்ட் ம், பண்ணிடுவாரு கொண்டு போய் வேணும்னு விஜயகாந்த் வச்சுக்கிட்டு. ம். நாடிய காலு வந்து உள்ள மாட்டிட்டு இருக்க மாடி, இப்ப காலு வரலனாலும் பரவாயில்ல. காலை கட் பண்ணி எடுத்துக்கலாம், அறுத்து எடுத்துக்கலாம், வெட்டி எடுத்துக்கலாம். அவன் அவன் செத்துட்டானான்னு பாருடா, அவனை செத்துட்டானான்னு பாருடா அப்படின்னு விஜயகாந்த் கூப்பிடுறாரு. பார்த்தா அவர் விஜயகாந்த் மடியில் தான் இருப்பாரு. அது அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும். ஐயோ, ஆமா. அவர்தான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் அவருக்கு, இல்ல? ம். ஆ, ஆ, ஆமா, ஆமா. என்ன பண்றது, சமுத்திரக்கனி டைரக்ஷன் அதை பத்தி ரொம்ப மோசமா சொல்லியிருந்தாரு. அவர் என்னோட படம் என்ன என்ன மாதிரி பண்ண வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ரகுவரன் நாசர் அவங்க டைமுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் வந்து அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ஆன்டகனைஸ் பண்றதுக்கான ஒரு வெற்றிடம் ஒன்று வந்துச்சு. அதை பத்தி ம். கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் கூட அது இருக்குன்னு சொல்லலாம். அதை நம்ம பண்ண அது இன்னொரு விஷயம் வந்து ரைட்டிங்கும் அந்த அளவுக்கு சூப்பரா பண்றது கிடையாது. கோட்டை விட்டோம் ம். நம்ம கொஞ்சம் ஓவர் கரெக்ட் தான். கான்பிடன்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி. அது ஒரு ம். காரணமா இருக்கலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரசிச்ச ஒரு சில ஆன்டகானிஸ்ட் கேரக்டர் பத்தி பார்க்கலாம், சரியா? ம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆன்டகானிஸ்ட் கேரக்டருக்கு நான் ரொம்ப பயங்கரமா வந்து ஃபேன் ஆனதுன்ற மாதிரி இருந்தது வந்து அரவிந்த் கேரக்டர் தான், சித்தார்த் அபிமன்யு. ஓகே. ஐயோ, அரவிந்த் இஸ் a வெரி குட் பர்ஃபார்மர். அவர் ஆமா. ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா அத வந்துட்டாரு. கரெக்டா அது யூட்டிலைஸும் பண்ணிக்கிட்டாரு. ஆமா, ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஒரு நல்ல படமா நடிக்கணும்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணது படம் தான் கடல். அதை பத்தி ம். நம்ம இங்க பேச போறது கிடையாது. இல்ல, அதுலயும் அர்ஜுன் கேரக்டர் நல்லா இருக்கும். ஆன்டகானிஸ்ட் தான், நம்ம வரலாம் நம்ம. பட் அதுக்கப்புறமா ம். வந்து தனி ஒருவன் வந்து நம்ம நிறைய தடவை வந்து பார்க்கலாம். அஹ் அந்த தனி ஒருவன் வந்து ஒரு நம்ம ரைட்டர்ஸ் எபிசோட்லயே பேசியிருந்தோம். அது வந்து வேற ரைட்டர்ஸ் இல்ல, அது ம். சுரேஷ் பாலாஜி சுபா தானே அவங்க. ஆ, அவங்களும் தெரியும். கோரைட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, ஓகே. சுபா வந்து அவங்க கோரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி வந்து ஒரு தனி ரைட்டர்ன்றதுனால அவங்க நல்லாவே எழுதியிருந்தாங்க. ம். இன்னொன்னு, ம். இது முழுக்க முழுக்க வந்து அங்க ரவிமோகனுக்கு வெயிட்டேஜை விட சித்தார்த் அபிமன்யுக்கு தான் அங்க வெயிட்டேஜ். சித்தார்த் அபிமன்யு இல்லைன்னா ஆமா. ரவிமோகனுக்கு வேலை இல்லை. ஆ, அந்த அளவுக்கு இருந்தது. அந்த பயங்கரமா. லெவலுக்கு தான் இருக்கும். இல்ல படத்துல நடுவுல கொஞ்ச முக்காவாசி நாளு டைம். பட ம், இந்த நம்ம தமிழ் சினிமால நடுவுல கொஞ்ச நாளு ஃபுல்லா வெறும் ஹீரோ ஒர்ஷிப்பாவே நிறைய இதா இருந்துச்சு. வில்லனுக்கோட ம், இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்ச நாள் அது ஒரு ட்ராக் போயிட்டு இருந்துச்சு. அப்பப்போ ஒரு சில படங்கள் வந்துட்டு வில்லனை வச்சு மெயின் ரீல் தான் வச்சு ஒரு சில படங்கள் வரும். அந்த மாதிரி ம். வந்ததுல இதுவும் ஒண்ணு. இல்ல, படத்துல முக்காவாசி டைம் வந்து பார்த்தோன்னா ம். ரவி வந்து எப்படிடா இவனை நீ மீட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி இருக்கும். ம். எந்த ஒரு இடத்துலயும் அவன் ஸ்லிப்பே ஆயிருக்க மாட்டான். ம். உனக்கு வந்து அந்த அவன் பக்கி கண்டுபிடிப்பான் பார்த்தியா, ம். கண்டுபிடிக்கிற வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நமக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் இவனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும். அந்த இந்த டைம்ல அவன் ஃப்ரெண்டு வந்து ட்ரக் இது விட்டு
நடக்க விட்டு இது பண்ணுவாங்க பாத்தியா, ரோட்ல வச்சு பண்றப்பெல்லாம் வந்து அப்படி இருக்கும். அவன் டைரக்டா பண்ண மாட்டான். இருந்தாலும் நமக்கு அவன் மேல ஒரு இது வரும், கோவம் வரும். கோவத்தை தாண்டி ஒருத்தன் எப்படி இப்படிலாம் இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஹைஃபை ஒயிட் கலர் ஆன்டகனிஸ்ட். கரெக்ட் தான். இது எல்லா விஷயத்தையும் இப்ப கொலை இந்த மாதிரியான விஷயத்துல அவன் நேர்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அவன் காரணமா இருக்கிற ஒரு இதே போதும் அது எந்த அளவுக்கு நம்ம எப்படி சொல்றது, ஒரு பயத்துக்குள்ளாக்குறது, அவன் மேல விருப்ப வர வைக்கிறது அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. இந்த படம் பார்த்துட்டதுக்கு அப்புறமா வந்து அவருக்கு நிறைய இதே மாதிரி வந்து நெகட்டிவ் கேரக்டர் ஷேடா வந்துச்சு போல இருக்கு. போகன்ல போகன் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் உஷாராயிட்டு அதோட நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் உஷாராயிட்டு ஓகே நம்மள டைப் காஸ்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் வந்து செட்டியார் உஷாராயிட்டாரு. இந்த இதுல வந்து அந்த மாநாடு பண்ணிட்டு இருக்கும் போது இவருதான் வந்து நெகட்டிவ் டவுட் கேட்டிருக்காங்க. ஆனா வந்து இவர் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் போயிட்டாரா. அந்த டைம்ல தான் வந்து நம்ம பல டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறமா எஸ்எஸ்டிரா கிட்ட போயிருக்காரு. அவர் தான் நம்ம அடுத்து நம்ம வந்து இந்த கதையில சந்திக்க போற ஆன்டகனிஸ்ட் அண்ட் நம் பெரிதும் விரும்பும் ஒரு ஆன்டகனிஸ்ட். அவர் எஸ்எஸ்டிரா வந்து கொஞ்சம் ஓவர் த டாப்பா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவன் நீ வந்து 5 ரூபா கொடுத்தா 50 ரூபாய் நடிப்பாரு அவரு. அந்த மாதிரி ஒருத்தருட்டு அது கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கான், சுரேஷ் காமாட்சி தானே அவன் பேரு. அவர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வந்து படம் வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான ஒரு மூவி, ஸ்டோரி வைஸ். நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி டைம் லூப் படம் இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னா புரியுமான்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த ஏ சென்டர்ல கண்டிப்பா படம் ரீச் ஆயிடும். பிஎன்சில வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. சிம்பு இருக்காரு, பட் வந்து எஸ்டிஆரோட ஃபேன்ஸ்க்கு எதிர்பார்க்கறது எதுவுமே இந்த படத்துல இருக்காது. சரியா, அவர் வந்து பொண்ணுங்களை அட்வைஸ் பண்றது லைக்கிறது அது இருக்காது. அப்புறம் வந்து விரலாட்டு இது பண்றது இருக்காது. டான்ஸ் பெருசா வந்து அந்த ஒரு பாட்டு தவிர வேற எதுவும் பெருசா கிடையாது. ஸோ வந்து எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுக்கு வந்து இவர்தான் காரணம். எந்த அளவுக்குன்னா மாடுலேஷன் இப்ப கூட பார்த்தோன்னா பசங்க மட்டும் தெரியும், தலைவரே 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 சரியான இதா. நீ ஒரு படம் எஸ்ஜே சூர்யா படம் பார்த்துட்டு வெளியே வந்தா நீ கொஞ்ச நேரம் அந்த மாதிரி பேசுறீங்க. ஒரு படத்தோட நீ ஆன்டகானிஸ்ட பத்தி நீ வந்து பேசுற மாதிரி இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. பட் அவருடைய நெகட்டிவ் கேரக்டர் ஸ்பெஷாலிட்டின்றது வந்து மாநாடுல இருந்ததை விட அதிகமா பயங்கரமா தெரிஞ்ச படம் ஒண்ணு இருக்கு. நான் இன்னொரு க்ளூ தரேன். நானு அது வந்து நான் சொன்ன 5 ரூபாய் கொடுத்து 50 ரூபாய் நடிப்பாரு. அந்த மாதிரி வந்து ஹீரோ ஹீரோ எக்ஸ்பிரஷனே இல்லாம பிளைனா இருப்பாரு. இவர் அவரோட எக்ஸ்பிரஷன் சேர்த்து கடன் வாங்கி பயங்கரமா எக்ஸ்பிரஷன் காட்டியிருப்பாரு. ஐயோ ஸ்பைடர், எனக்கு அந்த ஸ்பைடர் படம் ஒரு மாதிரி வந்து ஃபுல் நெகட்டிவ் வைபா இருக்கும்டா அந்த படம். அதனாலதான் அந்த படம் ஓடலையான்னு தெரியல. ரொம்ப ஈவிலா காமிச்சிட்டாங்க அவனை. அதுக்கு கொடுத்துருக்க மியூசிக் வேற. ஐயோ யாரு மியூசிக் அது? இவர் ஹாரிஸ் ஜெயராஜ் தானே. ஆமா, இவருக்கு ஒரு மியூசிக் அந்த பையனுக்கு அந்த பம்பை இதோட மியூசிக்கோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வரும். எப்பா அது ஆக்டிங் இருக்குல்ல, அவன் சுத்தி அழுதுட்டு இருக்கும் போது அப்படியே காது வச்சுட்டு அப்படி சுத்தினே அழுகிற மாதிரியே சிரிப்பான் பத்தியா. அம்மா நம்ம ஊரு ஹீத் லெட்ஜர் தான் ஜோக்கரா. அதுக்கப்புறம் அவர் நிறைய படத்துல வந்து அதே மாதிரி இது நடிச்சாரு. இதுல மெர்சல் அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்ல, ஆன்டகனிஸ்ட் ஸ்கோப் இல்ல. ஆனா வந்து இவரு ப்ரோட்டகனிஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல் தான் காமிச்சிட்டாங்கல்ல. அதுலயும் வந்து இவர் வந்து இவரோட ட்ரேட்மார்க் ஒண்ணு இருக்கும், மார்க் மை வேர்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் எப்படி ஆகப்போகுது சொல்லிட்டு.
இது நெஞ்ச மறப்பதில்லை ஆன்டகனிஸ்ட்ல வருமா? ஆமாண்ணா. பின்ன ஐயா வந்துட்டாருங்க, காஃபி கொடுக்கணுங்க, அந்த பாட்டு பயங்கரமான என்ன ஒரு பாட்டு? இது. ஐயா ஐயோ வந்துட்டாருங்க, காஃபி குடுக்கணும். அந்த பாட்டு. ஹே, ஹே. அம்மா, அது இவர் ஏற்கனவே ஒவ்வொருத்த டப்பா பண்ணுவாரு. செல்வராகவன் வந்து அவர் படத்துல எல்லாரும் அவர் மாதிரியே பேசி அவர் மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்தா இல்ல, எப்படி இருக்கும்? இதுல இந்த படத்துலயுமே வந்துட்டு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளுக்கான விஷயங்கள் இருந்தாலும், இவரோட ஆக்டிங்கே சரி, இவனோட மியூசிக்கும் சரி, அது பயங்கரமா இருக்கு. இந்த 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 ஸ்டோரி லைனே ஒரு மாதிரி கோளாறான இதுதான். அதுல வேற ஒரு தேவையில்லாம இதுல இன்டர்வியூல எல்லாம் எஸ் எஸ் அப்படின்னு சிரிச்சு வேற மாட்டிக்கிட்டு. அவ்வளவு இவனா அவ்வளவுதான் காமிச்சிருந்த மனுஷனை பாத்ரூம்ல உட்கார வச்சு பொதிகை மலையை பிழிந்து உம் அப்படி ஆக்கிவிட்டாங்க. அதான் இதுலயே ம். ஆக்சுவலா இதுலயே அவரோட performance என்ன கொஞ்சம் இதே மாதிரி பார்க்க பார்க்க அது ஒரு மாதிரி ஓவரா போகாது. மார்க் ஆண்டனி டப்புன்னு அவர் வேற ஏதாவது பயங்கரமா இருந்தாரா, மார்க் ஆண்டனி. செம்மடா. ஆமா, அது ஆமா அதுதான் சொல்ல இவர். வந்தேன். மார்க் ஆண்டனி தான் ம். சொல்ல வந்தேன். அந்த ஜோவியலான இதுவும் இருக்கும். ம். அதே மாதிரி வில்லன் இதுவும் இருக்கும். இப்படி இந்த இந்த கேரக்டர் இருக்குல்ல, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல மார்க் ஆண்டனி, இந்த ஜோவியல் ம். பிளஸ் வில்லன்ஸ், இத வந்து ம். 2 பேரு ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுல வந்து ம். ஒருத்தர் இப்போ வரைக்கும் கூட வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு. ஒண்ணு வந்து பிரகாஷ் ராஜ், இன்னொன்னு வந்துட்டு கலாபவன். இவங்க 2 பேரும் ஆ. வில்லனா நடிச்சா நம்மளால சீரியஸா ரசிக்காம இருக்க முடியாது. பிரகாஷ் ராஜையும் சரி, இவரையும் சரி, வில்லன் நடிச்சா நம்மளால ரசிக்காம இருக்க முடியாது. கில்லியில பிரகாஷ் ராஜ் அவ்வளவு வில்லனா இருப்பாரு. ஆக்சுவலா எனக்கு ஒரு சில நேரம் கில்லியில வந்துட்டு பிரகாஷ் ராஜ் மேல சிம்பத்தி வரும். ஏன் தெரியுமா? ம். என்னன்னா, இது வந்து இப்ப சொல்லல, சின்ன வயசுல சொல்றேன். ஆஹா. இவன் என்னடா இங்க என்னடா இங்க இருந்தா சிம்பதி வந்தா, வந்து 2 பேரை கொண்டுட்டான். அதெல்லாம் சொல்லலன்னா, இவன் பாவம் ஊர்க்காரன்றதுனால இவனை ஏமாத்துறானுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். மெட்ராஸ்காரனுங்க எல்லாம் ஏமாத்திட்டானுங்க அப்படின்னு இருக்கும் எனக்கு. ஊருக்கார போய் பாசம். உம் ம். ஆமா, ஆமா. அது ம். பயங்கரமா இருக்கும். அந்த இதுல பண்றதெல்லாம் எப்படி சொல்றது, அவங்க அண்ணன் கொல்றதுக்கு கத்தி எடுத்துட்டு வருவான்ல, அந்த சீனா இருக்கட்டும். என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டு தப்பு பண்ணிட்ட வச்சா அடிட்டு டப்புன்னு குத்துறது. இது நிறைய படத்துல ஒரு பயங்கரமான வில்லனா பண்ணுவாரு. இதுல சிங்கம் படத்துல இது எவனாவது இது லேண்ட் எழுதி கொடு, அதை எழுதி கொடு அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. ஆமா. நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஐயோ இருக்கட்டும். அது அப்படியே சேஞ்ச் ஆகுது தெரியுமா, பயங்கரமா எடுத்துட்டேன் சார். உம் ஏதாவது ரொம்ப பெருசா இருக்கு, ஒரு கோடி இருக்குமா சார்? உம் 7 கிரவுண்டு 2 கோடிக்கு வாங்கியிருக்கேன் நானு. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே இவ்வளவு ஆச்சு, பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி சார், யாராவது வரப்போறாங்க, காசு வேணும்னு கேட்பாங்க, நானும் பண்ணா ஏதா இருந்தா சொல்லுங்க. அப்படி உம் யார் சார் வருவாங்க? நான் தாண்டி வருவேன், காசு வேணும்னு கேட்பேன் அப்படின்னு. அது பயங்கரமா இருக்கும். ஊர்ல இருந்து ஏய் ஏய், என்னடா நடக்குதுடா, இவன் என்னடா நான் அவனுக்கு பில்டப் கொடுக்குறான், அவன் என்னடா இவனுக்கு பில்டப் ஆஹ் கொடுக்குறான். உம் அதுவும் வந்து ரொம்ப நம்ம சிங்கம் படத்தை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க. ரொம்ப ஆமா ஆமா. ஷார்ப்பான ஷ்ரூடான ஒரு ஆன்டகனிஸ்ட். ஹரி உம் எப்பவுமே அவர் படத்தோட ஹீரோஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்காரு. அவங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் நார்மலா வந்து 100 ஐக்கியூ இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் 250 ஐக்கியூ இருக்கும். 200 இருக்கும். ஆமா, உம் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் ஷெட்யூல், பஸ் ஷெட்யூல், ஃபிளைட் ஷெட்யூல் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உம் திடீர்னு வந்து அவங்க கிட்ட ஏப்பா இங்க இருந்து கொடைக்கானல் போனோம், எப்படி போனா சீக்கிரம் போயிடலாம்னா அப்படியே டப்புன்னு ஐட்டம் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த அவ்வளவுதான். மாதிரியான இன்டெலிஜென்டா இருக்கிறவங்க. எனக்கு அது ஆனா ஐக்கிய மாதிரி தெரியலனா, எனக்கு அவங்க எல்லாம் டிரைவரா வேலை பார்த்துருப்பாங்க எனக்கு கொஞ்சம் தோணுது. உம் அட்லீஸ்ட் பாக்கிறதுக்காக அது மாதிரி தெரியுது இல்ல. பட் அப்படி இருந்தும் அதுல அவர் எழுதுனதுலயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஷார்ப்பான. ஹைலைட் என்னன்னா, பாக்குற வேலை வந்துட்டு இது பவுடர் ஓட்டுறது, கொலை பண்றது, இந்த மாதிரி வேலை இருக்கும். ஆறு ஆறு படத்தை எடுத்துக்கங்க எக்ஸாம்பிளுக்கு, அந்த மாதிரி வேலை. ஆனா யோசிக்கிறது என்னமோ பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி, போலீஸ் ஐஜி மாதிரி யோசிக்கிறது. உம் அது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, அவரு ஆனா
இந்த படத்தை வந்து ஹீரோவோட ஒருபடி மேலேயே வந்து ஆன்டகனிஸ்டுக்கு வந்து பவர் வெயிட்டேஜ் கொடுத்து எழுதியிருப்பாரு. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. லேசா ஒரு ஸ்லிப் ஏதோ ஒரு இதுதான் இல்ல கண்டுபிடிப்பாங்க. அதனாலதான் வந்துட்டு மத்த சிங்கம் பார்ட்ஸ் எல்லாம் விட இந்த சிங்கம் வந்து நல்லா இருந்துச்சு. சிங்கம் நல்லா இருந்துச்சு. மத்த அடுத்தடுத்து அதுலயே வந்ததெல்லாம் வந்து சிங்கம் 2 எல்லாம் ரொம்ப மோசடா. ஆபரேஷன் டி ஃபார் துவர சிங்கம் தெரியும்டா. ஐயோ ஐயோ, நமக்கே பார்க்க பாரு அம்மானுங்க, டேய் என்னடா இப்படி இருக்கும். அப்படியே எழுதி வச்சிருக்காரு இவரு. பிரகாஷ் ராஜ் ரொம்ப வில்லனஸா பண்ணதுன்னா ரொம்ப சாஃப்டா தெரியும், ஆனா பயங்கர வில்லனஸா ஒரு படம். ஆசையா? ஆமா ஆமா அதான். ஐயோ பார்த்தா இப்படி ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ள, இப்படி ஒரு கேரக்டர் இப்படிதான் தெரியும். பண்றது இருக்குல்ல பயங்கரமான அந்த மாதிரி அவன் தாண்ட பெரிய வேலையை பார்த்து விட்டான்ற மாதிரி. அப்படி ஒரு இது பண்ணிருப்பாரு அவரு. பட் இப்ப வர படங்கள் எல்லாம் அவர் வந்து ரொம்ப டைப் காஸ்டா ஒரே மாதிரி வில்லன் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு கடைசியா ஒரு ப்ராப்பரான ஆன்டகானிஸ்ட் ரோல் பண்ணது இதுல போக்கர் இல்லையா? போக்கிரி. அதுக்கப்புறம் இது இன்னொன்னு வில்லு அந்த படம் தான். வில்லு எல்லாம் ரொம்ப அந்த கேரிகேச்சர் சொல்லுவாங்க, கட் அவுட் மாதிரி இருக்கும். அந்த அல்ல கரெக்ட் தான். ஆனா போக்கிரில கரெக்டா இருக்கும். போக்கிரியில வந்து நமக்கு சீரியஸா பயம் வரும். அந்த இது சொல்றது எனக்கு 3 விஷயம் பிடிக்கும். ஒண்ணு கொல்றது பிடிக்கும், இன்னொன்னு கொல்றது பிடிக்கும், 3 கொல்றதுதான் பிடிக்கும்ன்றது. அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. அதே இது அது வரைக்கும் நம்ம அவனை பயங்கரமான வில்லனா பார்த்துட்டு இருப்போம். நமக்கு சிரிப்பு வர இடம் என்னன்னா இந்த எதுல ஸ்டேஷன்ல கூட்டு போய் வச்சிருப்பானுங்கல்ல, அது அது பயங்கரமா இருக்கும். போக்கிரிக்கு அப்புறம் அப்ப அவர் வந்து கடைசியா வந்து நல்ல வில்லன் கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணவே இல்லையா? போக்கிரிக்கு அப்புறம் தானே இதெல்லாம் சிங்கம்லாம் வந்துச்சு. சிங்கம் அதுக்கப்புறம் சிங்கமே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுடா. ஒரு ரொம்ப அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு வரல. ஏன்னா ஃபுல்லா வந்து என்ன ஆயிடுது, கேரிகேச்சர் ஒரே மாதிரி. அரசியல்வாதி, தொழிலதிபர், வாரிசுல எல்லாம் அவர் வந்து ஏன் வில்லனா போட்டாங்க எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப வந்து ரொம்ப ஜெனரிக்கான ஒரு இது மாதிரி ஆயிட்டாரு. அவருடைய இது பெருசா இல்ல. இவரும் பார்த்தோன்னா வந்து கேரக்டர் ரோல் பண்ணாருன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குமா, அதனால அதுலயே அப்படியே செட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அபியும் நானும் அந்த மாதிரி ட்ராக் கொஞ்சம் போச்சு. அதுக்கப்புறம் அந்த இந்த போறப்பதான் நல்லா ருசிச்சு அது என்ன படம், அந்த மாதிரி படம் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஆமா ஆமா, அது ஒரு டைரக்டர் அதுல அந்த மாதிரி ஆயிடுச்சா. தெலுங்குல இன்னும் அந்த மாதிரி இன்னும் பழையபடி வில்லனா தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அவருலயும் வந்து நீ எதுவும் பண்ண சொல்ல முடியாது. பகவந்த் கேசரி அவரு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜனகேசரியில தான் இருக்கு. ஆமா, என்னன்னா நீ ஈஸியா கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஒண்ணு தொழிலதிபர், இல்லைன்னா பொலிட்டிஷியன், ஓகே, இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்க பெரிய குடும்பத்துல ஒரு ஆளு, அவ்வளவுதான். இது தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க இப்ப. பிரகாஷ் ராஜ் இந்த அளவுக்கு நமக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு நடந்துட்டது. இந்த நடிச்சதெல்லாம் வந்துட்டு இவரு கலாபவன். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான படம் அவர் பண்ணதுல வந்து குத்து. அதுல ஒரு மாதிரி ரொம்ப ஜோவியலா இருக்கும் அவர் பண்றது எல்லாம், ரொம்ப காமெடியா இருக்கும். நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், அது வந்து அவ பார்க்க முடியாது. ஸோ பட் அடுத்து வந்து குத்து தான். குத்து படம்லாம் இவர் இல்லைன்னா வந்து படமே ஓடி இருக்காது. ஏன்னா அந்த டைம்ல ஒரே மாதிரி மேனரிசம், ஒரே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன தெரியுமா, பவர் தெரியுமா அப்படின்றது, லவ் பண்றது, சும்மா சுத்தி இருக்கிறது, இப்படி கேரக்டர் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த 2 படம் இதுவும் பார்த்தோம்னா எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரே டிஃபரன்ஸ் வந்து இவர் தான். அதுலயும் வந்து அவரு இளவரசி காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா, அப்ப என்ன நொப்பு. ஆமா, அந்த சொல்லிட்டு தட்டை கையில விட்டு பலர் நடிப்பார் பத்தியா. அது இப்போ வரைக்கும் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்புறம் ஒரு சொல்லுவாரு, ஏண்டா உங்க அப்பா ஆயில் தட்டர் வாங்கி பாதியில செத்து போயிட்டா, ஐயா எங்க அப்பா தண்டை இன்னும் கொஞ்சம் இருக்கு, நீ வந்து அனுபவிக்கணும் வந்து அனுபவிப்பியா, சொத்துக்கு மட்டும் ஏன்டா வரீங்க அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு எம்ஆர் ராதா அது ஸ்டைல் நல்லா வந்து இருக்கு. டைலாக் அது. நல்லா சூப்பரா பண்ணிருப்பாரு அவரு. அவன் இன்னொரு படத்துல வில்லனா பண்ணிருப்பாரு, அதுக்கப்புறம் தப்புன்னு கடைசியில ஹீரோ ஒர்ஷிப் பண்ணுவாரு. வேணாம், நீ என்ன சொல்ல வரே எனக்கு தெரியும். ஆமா, வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தட் இஸ் சம்திங் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு. ஓகே. அப்புறம் இன்னொருத்தர் இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் பண்றதுக்காகவே அளவிட்டு செஞ்ச மாதிரி ஒருத்தர். அப்ப இப்ப இல்ல அவரு, செம்ம பெர்ஃபார்மரு, மிஸ்டர் டேனியல் பாலாஜி. ஆமா, இவரு கலாபவன் மணியுமே இல்லதான். ஆமா ஆமா, பட் டேனியல் பாலாஜி வந்து ஆக்சுவலி அவர் பேர் பாலாஜி தான். டேனியல்ன்றது அவரு ஏதோ ஒரு சீரியல்ல பண்ண ரோல். ஆமா, சித்தின்னு நினைக்கிறேன். சித்தில ஆமா, சித்தியா ஏதோ ஒரு அண்ணாமலையா? ரேடன் தான். அதான் ஏதோ ஒரு ரேடன் மீடியா சீரியல் தான். அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அந்த கேரக்டர். ஸோ டேனியல் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. வேட்டாடு விளையாட்டு பார்க்கணுமே அவனுக்கு வந்து. நம்ம அதை ஆல்ரெடி ஒரு இதுல பேசிருப்போம் ஒரு எபிசோட்ல. நமக்கு அவங்க நெருங்க நெருங்க நமக்கு சில்ஸ் வரும் அப்படியே. அப்பா எப்படி ஒரு கேரக்டர். ஆனா எனக்கு இன்னும் அவரை நிறைய நம்ம யூஸ் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இல்ல, கௌதம் யூஸ் பண்ண மாதிரி வந்து யூஸ் பண்ணல. வடசென்னையில கூட ரொம்ப ஒரு மாதிரி கௌரவமான ஒரு பிரஸ்டீஜான ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கும். லைஃப் தொலைச்சிட்டேடா, கௌரதியா வாழ்ற ஒரு ஆளு. ஆமா, அப்படிதான் இருக்குமே தவிர, பட் அவரை நல்லா யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர்னா நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தரும் பண்றதெல்லாம். ஆமா, அளவுக்கு மாதிரி நமக்கே அது தருதுன்னா நம்ம ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். அந்த கேரக்டருக்கு உள்ள இருக்க ப்ரோட்டகானிஸ்ட் எப்படி தரணும் அது. ஐயோ. அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி எனக்கு பார்த்து எரிச்சலான ஒருத்தர் தெரியுமா, இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு தூள் படம் பார்க்கும்போது அந்த பசுபதி கேரக்டர் பார்த்தா எனக்கு அப்படி எரிச்சலாம். செம்ம காண்டாவா யாரா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுலயும் வந்து அந்த இதுல சீன்ல அந்த போலிங் பூத்ல பண்றது ஜோதிகா வந்ததுக்கு அப்புறமா அப்படி இருக்கும். ஐயோ செம்மையா காமிச்சிருப்பாங்க. இத்தனைக்கும் அந்த படத்துல வந்து மெயின் ஆன்டகானிஸ்ட் வந்து சொர்ணாக்கா, அந்த மினிஸ்டர் சொர்ணாக்கா. நீ யோசிச்சு பாரு, இப்ப நிறைய இப்போ ஒரு மினிஸ்ட்ரி இல்ல ரவுடின்னு எடுத்தாலே அவன் தம்பி அந்த அந்த மாதிரி ஒரு சில ஏதாவது ஒரு கேரக்டர் கூட இருக்கு, மெயின் ரைட் ஹேண்ட் அந்த மாதிரி கேரக்டர் ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும். பட் உனக்கு இந்த அளவுக்கு அந்த நீ சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்த, பார்த்தாலே அடிக்கணும்னு தோன்ற மாதிரியான ஒரு இது இருக்க மாதிரி இருக்கு. அதேதான். அதே இந்த படத்துலயும் இப்போ திருப்பாச்சி படத்துலயும் ஒரு ஒன் ஆஃப் தி நெகட்டிவ் ஷேட்ஸ் தான், ஒன் ஆஃப் தி நெகட்டிவ் கேரக்டர் தான். ஆனா அவரு வந்து நமக்கு வந்து பட்டாசு பாலுன்ற ஒரு பேர்ல நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. அவரு இப்போ வரைக்கும் அவர் வில்லனா இருந்தாலும் சரி, என்ன சொல்றது, ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் சரி, அவர் நடிச்ச கேரக்டரோட பேரு நமக்கு வந்து மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். வாத்தியாரா இருக்கட்டும், ரங்கவாத்தியாரா இருக்கட்டும், இதுல இருந்து எல்லாம் அப்படிதான் இருக்கு. அவரு அந்த தியேட்டர் ஆர்டிஸ்டாங்கல்ல நிறைய பேர். இப்ப நம்ம பேசுனதுல வந்து பாத்தோம்னா நாசர் தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ் தியேட்டர் ஆர்டிஸ்டா கர்நாடகால தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியல. ஆமா, இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் சொல்லும் போது ஒரு ஆனரபிள் மென்ஷன் ஒண்ணு சொல்றேன் நானு. பாலாசிங்னு ஒரு ஆக்டர் இருந்தாரு தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியுமா. இவனும் பார்த்தாலே எரிச்சல் ஆகிற மாதிரியான கேரக்டரா. கரெக்ட். ஆனா அது ஒரு சில படங்கள்ல தான் மெயின் வில்லனா பண்ணிருப்பாரு. ஆமா, பாலாசிங் யாருன்னு தெரியாதவங்க வந்து பார்த்தோம்னா வந்து என்ஜிகே படம் பாத்தீங்களா கூட வருவாரு. ஆமா, இல்ல இல்ல, புதுப்பேட்டை படத்துல என்ஜிகே கூட மறந்துடுவாங்க. புதுப்பேட்டை படத்துல அந்த வரிய படத்துல ஒருத்தர் பாட்டுல டான்ஸ் ஆடுவாரு, அவர் தான். ஆமா, வேட்டி கேக்குறதே தப்பு அப்படின்னு சொல்லி
அது இந்த அவதாரம்னு ஒரு படம் இருக்கு. நாசரோட ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் படம் அது. எனக்கு சின்ன டிவில பார்த்துட்டு பயமா இருக்கும். நான் அந்த கேரக்டர் பார்த்தாலே ஒரு அது மாதிரியான அந்த ஆளோட சிரிப்பே நமக்கு ஒரு மாதிரி கூசம் நமக்கு உடம்பு. அந்த மாதிரி கம்யூனிட்டி இருக்கும். மாதிரி இருக்கும். ஆஹ் இது மாதிரி இருக்கும். அதுவும் வந்து வல்னரபிளான அந்த பொண்ணோட மேல அட்வான்டேஜ் எடுத்துட்டு அது பண்றதெல்லாம் பார்க்க நமக்கு வந்து எரிச்சலாம். அப்படியே இவன் இந்த மாதிரி ஆள் தான் தெரியும். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. அவரும் தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் போல இருக்கு. அதனாலதான் இவருக்கு செல்வராகவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது யூஸ் பண்ணிருப்பாரு இவரு இன்னொரு படம் ஒரு அஜித் படம் ஒண்ணு இருக்கும்டா. அஜித் ரொம்ப அவங்களாம் அடிச்சிருப்பாங்க. அவரு ஆன்டகனிஸ்ட் கிடையாது. இவங்க அக்கா ஹஸ்பண்டோ இன்னும் ஒண்ணு. ஆமா, அவர் பேசுனா ரோசம் பொத்துக்கிட்டு வரும் நமக்கே. அந்த மாதிரி பேசுவாங்க. என்ன அந்த ஜமீன் வீட்டுல வேலைக்காரனதான் இருந்திருப்பாரு. இப்ப வந்து மாப்பிள்ளை ஆயிட்டாரு. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவருக்குள்ள கொஞ்சம் இருக்கும். அதே சமயம் வந்து இவர் வந்து அதை இதுவும் பண்ணிக்க மாட்டாரு. என்ன சொல்றது, இப்போ வந்து அவங்க கம்மியா இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குமா. நல்லா இருக்கும். அது படம் பேர் மறந்துட்டேன் நான். ஆசையா இல்ல ஆசை இல்ல படம். ஆமா, ஒரு ஆனரபிள் மென்ஷனு. இவரு இப்போ நம்ம பசுபதி சொல்லிட்டு இருந்தோம்ல, அவர்துல இந்த படமும் இருக்குல்ல, விருமாண்டிலையும் விருமாண்டி தான் ஃபர்ஸ்ட் படம் வருது. அதாவது இல்ல விருமாண்டிக்கு முன்னாடி பண்ணிருப்பாரு. இல்ல மெயின் கேரக்டர் பண்ணது வந்து விருமாண்டி தான். என்னன்னா வந்து நாங்க வந்து தூள் படம் பார்க்கும்போது அந்த ஆக்டர் பேர்லாம் தெரியாது. அப்புறமா இருந்துச்சு, ஓ குத்தால தேவன்தான்டா விருமாண்டி, தூள்ல வந்து அவன் தம்பியை நடிச்சிருக்கான் அப்படின்னு கதை சொல்லும் போது கூட அந்த கேரக்டர் பேர் சொல்ல மாட்டாங்க. கொத்தால தேவன் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் இருந்துச்சு. யோசிச்சு அந்த டைட்டில் அந்த போஸ்டர் இமேஜ் கமல் இவரு நெப்போலியன். ஃபர்ஸ்ட் படத்துல கமலுக்கு ஈக்குவலண்டான ஒரு வெயிட்டான ஒரு ஆன்டகானிஸ்ட் கேரக்டர். அது அசால்ட்டா பண்ணிருப்பாரு அவரு. கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது ஒரு ஃபர்ஸ்ட் இது அப்படின்ற மாதிரிலாம் தெரியவே தெரியாது. அப்படி ஒரு நீ வந்து ஒரு பல வருஷம் பண்ண ஒரு நம்பியார் மாதிரி ஆக்டர்ஸ் அவ்வளோ ரிஜிஸ்டர் ஆனா அவங்க வந்தாலே அவங்க கெட்டவன் தான் நமக்கு தெரியற மாதிரியான ஒரு ஆள். அவர் பண்ணாலே நம்ப முடியாத மாதிரியான ஒரு கேரக்டர் அது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிசீட்டும் ஒரு வெஞ்சன்ஸும் இருக்க மாதிரியான ஒருத்தன் சரியா பண்ணிருப்பாங்கடா. எப்பா ஆக்சுவலா இவர் வந்துட்டு அவரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் தானே பண்ணிருக்காரு. மாயன் ஏதோ ஒரு படம் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் கன்னத்தில் முத்தமிட்டால் அதுல வருவார்ல, இந்த ஈழத்துக்கு போறது. கன்னத்தில் முத்தமிட்டால் இதுல வருவாரு, நந்திதாவோட அண்ணனா வருவாரு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் தூள் இயற்கையில வந்து ஒரு ஃபாதரா வருவாரு. அதுக்கப்புறம் தான் அருள் விருமாண்டி, அதாவது 2004ல வந்திருக்கு அருள் விருமாண்டி. எம்மா அதுலயும் வந்து அப்போ என்ன ஆச்சு, நடுவுல ஒரே மாதிரி கேரக்டர் வந்துட்டு இருந்துச்சு அவருக்கும். அதனாலதான் அவரு கொஞ்சம் பிரேக் எடுத்து வரிசையா அந்த மாதிரி என்னென்ன படம் தெரியுமா, மச்சி சுல்லா அந்த மாதிரி மதுரை. மச்சிலும் சுல்லான்னு பார்த்தோன்னா வந்து மச்சி சுல்லா மதுரை ஒரே மாதிரி கெட்டப் ஒரே மாதிரி இருக்கும், டைலாக் அந்த இதுவே அந்த மாதிரிதான் இருக்கும். மச்சியில வந்து என்னன்னா மச்சின்ற படம் யாருக்காவது தெரியுமா தெரியல, சிவாஜி பேரன் நடிச்சிருந்தான். சிவாஜி பேரன்னா இவரு நடிச்சிடாதீங்க, விக்ரம் பிரபு நடிச்சிடாதீங்க, இன்னொரு ஆளுக்கு. விக்ரம் பிரபு இல்ல, வேற ஒருத்தர், இவர் பேர் என்னவோ எனக்கு தெரியாது. இன்னொருத்தர் இருக்காரு, அவரு ராம்குமார் பையன் சுஜாவோட ஹஸ்பண்ட், அவரு கிடையாது, இவர் வேற ஒருத்தர். இவர் வேற. அந்த படம் அவரும் கிடையாது, இவர் வேற. அவர் பேரு நாராயணன் கேரக்டர் பேரு. அவர் வந்து எல்லாரும் நாராயணன் வாழ்கைன்னு சொல்ற கேரக்டர் வந்து அது இது வந்து ஆடியோல கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. டெய்லியும் அதை போட்டு இவர் அது கேட்டு பெருமைப்பட்டுப்பாரு. அதே மாடுலேஷன்ல தான் சுல்லான்னு ஒரு படம் வந்துச்சு. தனுஷ் ரொம்ப பீக்ல இருந்தாரு, அவர் கண்டினியூஸா ஹேட்ரிக் விட்டு இருந்தப்போ திருமலன்னு ஒரு படத்தை எடுத்துட்டாரு, ஒரு லேட்ரு இவரோட ஆக்ஷன் இதுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் தனுஷ் வச்சு எடுத்தது படம் கொடூரமா இருக்கும். நான் சொல்றது வந்து படம் ஆக்சுவலி
இந்த சென்ஸ் வந்து கோரா இருக்கும் அந்த மாதிரி சொல்ல, அந்த படம் பாக்குறதுக்கே ரொம்ப பார்க்க கொடூரமா இருக்கு. எல்லாம் கத்தினே இருப்பாங்க. அது வந்து நம்ம சத்யராஜ் கூட ஸ்பூஃப் பண்ணிருப்பாரு அந்த சுல்லான் படத்துல சீனை. இங்கிலீஷ்காரன்லயும் அதுலயே பண்ணிருப்பாரு அவரு. இங்கிலீஷ்காரன்ல தான். ஐயோ சுல்லான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் சொன்னா மச்சி மதுரை. மதுரையிலயும் அதே மாதிரிதான் கேடிஆர் ஏதோ ஒரு மதுரையில இருக்க ஒரு கேடிஆர் தான், வில்லன் கேடிஆர். அரசியல் ஆமா. அதுதான். இந்த இதுலதான் அவர் வந்து வேக்கப் கால் வந்துச்சு போல இருக்கு. சரி ஆனா ஓகே நான் ரைட். எனக்கு கேடிஆர்னு சொன்னா எனக்கு டைலாக் ஞாபகம் வருது. உங்களுக்குதான் அவர் கேடிஆர், எங்களுக்கு கேடிஆரோ. ஐயோ வேணாம் இது. அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதனாலதான் அவரே வந்து கொஞ்சம் இதுவாயிட்டு சுதாரிச்சுட்டு ஓகே இப்படியே போயிட்டு இந்த வேலைக்கு ஆரம்பிச்சுட்டு கொண்டாரு. வசந்த பாலனுக்கு ஒரு நல்ல இது இருக்கு, கிரெடிட் கொடுக்கணும். இவர் வந்து ஆமா, அந்த ட்ராக்ல வெயில் மாத்தி படத்துல விட்டாரு. வெயில்ல வெயில் வந்து படத்துல நம்ம பசுபதி இப்படிலாம் கூட யூஸ் பண்ணலாம் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு காமிச்சது. ஆக்சுவலா அவர் அதுக்கப்புறமா அப்படிதான் யூஸ் வந்து பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் காமெடி ஜானர்லாம் ட்ரை பண்ணாங்க, அந்த வேலைக்கு ஆகல. வெடிகுண்டு புரிகேசன். ஆமா ஆமா, அது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும் இந்த படம். காமெடி வந்து ஞாபகம் இருக்கும். வடிவேல் காமெடி நல்லா இருக்கும் அந்த படத்துல. அவ்வளவுதான் தெரியும் அந்த படத்தை பத்தி, வேற எதுவும் தெரியாது. பட் சார்பட்டாலாம் வந்து பயங்கரமா பண்ணி விட்டாப்ல. ஓகே, என்னப் ஆஃப் பசுபதி புகழ்ச்சி. அடுத்து வந்து நடுவுல கொஞ்ச நாள் என்னாச்சு தெரியுமா, இந்த வடக்குல இருந்து கூட்டின்னு வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ஆண்டகானிஸ்ட் எல்லாம் இது இறக்குமதி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆமாண்ணா. ராகுல் தேவ், அப்புறம் வந்து நிறைய, அதாவது வந்து அர்ஜுன் படம், விஜயகாந்த் படம், எல்லா படத்துலயும். அதுல வேற ஒரு சில படத்துல எல்லாம் பார்த்தோன்னா வந்து அவங்க நம்ம லோக்கல் கேரக்டராவே வச்சு பண்ணிருப்பாங்க. டிப்ஸிங்கும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. ஆனா ஒரு நோட்டபிளான ஒருத்தர் சொல்லணும்னா அந்த மாதிரி வடக்குல இருந்து வந்தவர் தான். ஆனா வந்து அவர் லிப்ஸிங் அவர் ஓன் வாய்ஸ் கொடுத்துப்பாரு. யாருன்னு தெரியும்? நானா பட்டேகரா? இல்ல இல்ல, வேதநாயகம்னா பயம். ஓ, ஆனா அவரு வடக்கா? அவர் வடக்குடா, சலீம் கோஷ் அவரு. அண்ணா அப்படி எல்லாம் கிடையாது. அவரு முன்னாடியே எஜமான் படத்துல வில்லன் அவரு. சின்ன கவுண்டர்லயே வில்லன் அவர் தான். எஜமான்ல இல்ல, சின்ன கவுண்டர். சின்ன கவுண்டர். ஆமா, அவர் வடக்குடா அவரு. என்ன சொல்ற? வடக்கு இந்த சென்ஸ் வந்து அவர் வந்து ஹிந்தியில தான் ரொம்ப ஃபேமஸ். பட் அவர் பிறந்தது சென்னை தான் போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அவர் ஆக்சுவலி வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட், மும்பைல தான் அவரு. ஓகே, தமிழ்ல நடிச்சிருக்காரு இந்த வெற்றி விழால ஜிந்தா. ஓகே, அப்புறம் வந்து இதுல நடிச்சிருப்பாரு நம்ம. ஆமா, இதை பார்த்தோன்னா வந்து அவர் ஓன் வாய்ஸ்ல தான் பேசுவார் அவரு. இதுல என்னன்னா இந்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே டப்பிங் வாய்ஸ், சரியா? நிக்கவே, அதாவது வந்து நம்ம பேச யாரோட இதுவுமே நமக்கு நினைவிலே நிக்காது, கேரக்டரும் சரி ஒன்றும் சரி. அப்படி பாசிபிள் கேரக்டர்ஸ். அதுல ஆனா கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தது பார்த்தோன்னா ஆசிஷ் வித்யார்த்தி. கரெக்ட். அவரோட இது ஸ்டாண்ட் அவுட்டா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரியும் இது ஒரு ஆஷிஷ் வித்யாஸ்ரீக்கு வந்துட்டு இது டப் பண்ணது வந்துட்டு இவரு தான். அவர் பேர் என்ன? ஆதி படத்துல இல்ல, இது இவர் தான், ரவிசங்கர் தான். ரவிசங்கர் சாய்குமார் ரவிசங்கர் 2 பேருமே கொடுத்திருப்பாங்க. ஆமா, மனுஷன் கிட்டத்தட்ட எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜ். இன்னொரு தடவை விட்டுட்டீங்கன்னா சாயாஜி ஷிண்டே. அவரும் நிறைய படங்கள், நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா இவரு ஆஷிஷ் வித்யாஸ்ரீ வந்து இப்போ வந்து விளாகரை மாறிட்டாரு. இப்போ வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருப்பாரு. அவர் வந்து பார்த்தோன்னா வந்து the first thing you do to Chennai, you take a filter coffee. எங்க போனாலும் என்னடா உட்காந்து தோசை சாப்பிட்டு இருக்கீன்னு பானிபூரி சாப்பிட்டு இருக்கேன். உன்னை எல்லாம் பார்த்து பயந்துக்கடா சின்ன வயசுல, என்னடா பானிபூரி சாப்பிட்டு இருக்கேன்னு. செம்ம ஸ்வீட்டா இருக்காரு மனுஷன். ஆமாண்ணா. என்ன விஷயம் தெரியுமா, இவர் வந்து சுத்தமா லிப்ஸிங்கே ஆகாது. ஆமா ஆமா ஆமா, அவ்வளவு நல்லா பண்ணி அதை மேட்ச் பண்ணிருப்பாங்க. தில் படத்துல இருந்து யோசிச்சுவார். தில்லில அந்த போலீஸ் பார்த்தா எரிச்சலா இருக்கும். எரிச்சலா இருக்கும்.
ம். அதே பாரு கில்லில பாரு. ம். கில்லில கோவம் வராது நமக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான அப்பா தான். பட் கோவம் வராது. கரெக்ட். சரியா? அதுலயும் வந்து டயலாக் நல்லா இருக்கும். ராங் நம்பர். ம். ராங் நண்பர்கள். எப்பா! ம். ஆமா. நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தான். அந்த ம். டைம்ல கரெக்ட். வந்து நெறைய வடக்குல இருந்தவங்கள வந்து இவரு இந்த சுதோஷ் ராணா வந்தாருன்னு நெனைக்கிறேன். ஒரு சில படங்கள்ல. யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து இதுவா இல்ல, நிக்கல. இவர் வந்து கொஞ்சம் நல்லா நின்னுட்டாரு. அப்புறமா தான் என்ன பண்ணிட்டாங்க, சரி ம். இதுக்கப்புறம் வேலைக்கு ஆவாது. நம்ம கொஞ்சம் பவர்ஃபுல்லா அது இத்தனைக்கும் நம்ம பெரிய ஸ்டார்ஸ்லாம் நம்ம என்ன ஆயிடுச்சு, லார்ஜர் தென் லைஃப் ஆக்கிட்டோம் நம்ம. விஜய், ம். அஜித், ரஜினி அவங்கலாம். ஸோ ஆமா, ஆமா. அவனுக்கு நீ வந்து ஒரு ஆன்டகானிஸ்டா போடணும்னா யார போடுவ நீனு? இப்ப ரஜினிக்கு ம். ரகுவரன போட்டா வில்லன்னு நம்புனாங்க. ரகுவரனுக்கு ம். வயசாயிடுச்சு. இப்போ வேற யாராவது நீ போட்டா இப்போ புது ஆள யாராவது போட்டா அவரு வில்லன் நம்ப முடியுமா? ம். இப்போ கபாலிலாம் வந்து யாரோ ஒரு மலேசியன் சைனீஸ் ஆக்டர போட்டாங்க. ஆமா, ஆமா. கிஷோரு அப்புறம் மக்கள் ஒரு ஏத்துக்கல. சைனீஸ் ஆளு. கிஷோர் கூட ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க. பட் மத்தவங்கள அவங்கள ஏத்துக்க முடியல. ம். கரெக்ட்டா? ஸோ அப்பதான் என்ன பண்ணிட்டாங்க, மெயின் அதாவது ஹீரோ கேரக்டர் நடிச்சவங்கள வந்து வில்லனா போட ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்ட். இல்ல நான் இந்த ரொம்ப இதுல இருந்து சொல்லிடுறேன். இந்த ஹிந்தில இருந்து வந்த வில்லன்ஸ்ல நம்ம ஆ, ஒருத்தர சொல்லிட்டு போயிடலாம். வித்யுத் ஜமால். ஆ, அவரு ஆ. ஆக்சுவலா இது நல்லாதான் இருக்கும். துப்பாக்கி நல்லா இருக்கு. ரொம்ப சட்டிலான வில்லன். ரொம்ப ஆமா. ஆ ஊ அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. அதான்டா ரொம்ப இந்த சட்டிலு அதே மாதிரி இன்டெலிஜென்ட். ஜெகதீஷ் எப்படி வந்து ஒரு நம்ம அவங்க சொல்லுவாங்க டி டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி டிஐஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இவன் எப்படி இங்கேயோ அதே மாதிரி அவன் அங்க ஒரு பிரெயின் ஓகே, மாதிரி ஓகே. அவன் சுந்தரபாண்டியன் டெம்பிள் தான் ஞாபகம் வந்துச்சு உனக்கு. அதுதான் ஞாபகம் இருந்துச்சு. பாரு அந்த மாதிரிதான் அவரு. பட் ம். அவன் கண்டுபிடிக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும். சொல்லுவாங்கல்ல பெருசா எதுவும் இல்ல, என்ன பண்ணாங்க எல்லாம் கோட் போட்டுதாங்க, இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லி இருந்திருக்கணும் ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்றது இருக்குல்ல. அதுல இருந்து பிரேக் அது வந்து பண்றதெல்லாம் இருக்குல்ல, பயங்கரமா இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி இவனை பிடிக்கிற வரைக்கும் சூப்பரா இருக்கும். கடைசி அவனை ட்ராப் பண்ணுவோம்ல, ம். செம்மையா இருக்கும். நடுவுல ஒரு சின்ன வந்து ஸ்டேக்னன்சி வந்துருச்சு. என்னன்னா வந்து பிரகாஷ் ராஜ், நாசர்லாம் வந்து கொஞ்சம் கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. ரகுவரன் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சம்பத்தும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு கொஞ்ச நாள்ல. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. கிஷோர் கூட கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. சமுத்திரக்கனி எல்லாம் கூட அப்பப்போ நெகட்டிவ் ஷேட் பண்ணாருல்ல, ம். அதெல்லாம் பண்ணாரு. பட் தமிழ்ல அது பண்ணாரான்னு வேலைக்கு தெரியல. ஆகல. தெலுங்குல தான் எனக்கு தமிழ்ல தெரிஞ்சது. வந்து பெருசா ஆமா தமிழ்ல பெருசா ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணல. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, வடக்குல இருந்து எடுத்துட்டு வந்ததெல்லாம் வேலைக்கு ஆகல. ஏன்னா நம்ம ஆடியன்ஸோட பெருசா கனெக்ட் ஆகல. ம். அப்பதான் என்ன பண்ணாங்க, சரி ஓகே நான் வந்து மெயின் கேரக்டர் ஹீரோவா இருந்தவங்க எல்லாம் வந்து நம்ம ஆன்டி கமிஷன் சரி. அடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஒரு சில நோட்டபிளான இது சொல்லணும்னா மாஸ்டர் ஆ. அந்த அனௌன்ஸ் சொல்றது எனக்கு ரொம்ப பயங்கரமான ஹைப், ஆமா. பயங்கரமா ஏத்தி விட்டுருச்சு. பயங்கர ஹைப் இருந்துச்சு. எனக்கு ஒரு பக்கம் என்ன இருந்ததுன்னா, என்ன என்னடா இது இது என்னது பேட்டை வாடை அடிக்குதுன்ற மாதிரியும் இருந்துச்சு. ஆனா ஆஹ் பேட்டையிலயும் அந்த அளவுக்கு ஹைப் இருந்துட்டு அது போய் பார்க்கும்போது நமக்கு என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, அது பேட்டை வந்து எப்படி வரும்னா அந்த வடக்குல இருந்து இம்போர்ட் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி வரும். ம். நவாஸ்தீன் வந்து ம். கூட்டு வந்து அந்த பெரிய நிறைய ஸ்கோப்பும் இல்ல அவனுக்கு பண்றதுக்கு. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது ரஜினி மூவின்றதால ஒரு 2-3 சீன்ல மட்டும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த ஆமா, சீமந்தத்துல ஆமா. வெடி வச்சு இது பண்றதுக்கு அப்புறம் அவர் நடிச்சு இது பண்றது, அது அந்த மாதிரி ஒரு 2 சீன் மட்டும் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அது இப்ப இவர் கேரக்டருக்கு யாரோ வாய்ஸ் கொடுத்தது ரொம்ப ஃபேமஸான தெரிஞ்ச ஆளுதான் வாய்ஸ் கொடுத்ததுன்னு சொன்னாங்க. ஆமாண்டா, நான் நேத்து கூட யோசிச்சிருந்தேன் யார் கொடுத்துருப்பாங்க. நேத்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு மூவி ஒன்று பார்த்துருந்தேன். பன்சால் ம். மூவிஸ், பன்சால் ஃபேமிலி இதுன்னு ம். சொல்லிட்டு நவாஸினோடது. அது ம். தமிழ் டப்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ம். இது யோசிச்சேன் யார் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஞாபகம் இல்ல. அப்புறம் ம். ஞாபகம் வந்தா சொல்லலாம் நம்ம. பட் அந்த மாரி பேட்டை இது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இருந்தாலும் என்னன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் மேல அப்போ நெறைய நம்பிக்கை. ஃப்ரெஷ் ம். அவுட் ஆஃப் ஐடில நம்ம பார்த்துட்டு ரொம்ப வெறியா இருந்தோம். பிளஸ் வந்து விஜய் ம். சேதுபதி இப்ப நல்ல பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு. திடீர்னு பார்த்தா என்ன நெகட்டிவ் கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு. படம் வந்து அதுக்கப்புறம் வந்து ம். வந்ததுக்கப்புறம் ஐ அம் சாட்டிஸ்ஃபைட். ஐ அம் ஹேப்பி. ம். இருந்துச்சு. ம். அதான் அவரு வந்து விஜய் சேதுபதியே சொன்னாராமா. அ லோகேஷ்ட்ட. எனக்கு வந்து லோகேஷ்ல தான். காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு வில்லனா இருக்கணும். ஓ! சாரி. ஓ! இவர்ட்ட சொல்றீங்களா? பேட்ட முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே, ஓகே. ம். அப்புறம் என்னன்னா வந்து வந்துட்டு கடைசியில வந்து திருந்திட்டு, சாரி ம். மாஸ்டர் நீங்க சொன்னது நான் கேட்டுருக்கணும். இப்ப நான் ம். திருத்திட்டேன். அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் ம். அன்அப்பாலஜெடிக் ஒரு இதுவா இருக்கணும்னு. மாஸ்டர் ம். ஏன் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அது ஸ்டார்ட் ஆனதே இவனோட ஆர்க்ல இருந்து தான். ஆன்டகனிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல ம். இருந்து தான் படமே ஸ்டார்ட் ஆகும்ல. ம். ஆமா, 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 ஆமா. சோ நமக்கு அந்த வந்து அது மாஸ்டர்ல வந்துட்டு இவனோட வேர்ல்டுக்குள்ள தான் அவன் போவான். ஆ ஆமா. இதுல இன்னொரு சூப்பரா முக்கியமான இது எடுத்திருப்பாங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஆ எப்பயுமே வந்து கெட்டவன் அந்த இதுல இருந்து பழைய படங்கள்ல இருந்து வாங்க. எம்ஜிஆர்லாம் வந்துட்டு எந்த படத்துலயும் வந்து குடிக்க மாட்டாரு. ம். புகைப்பழக்கம் இருக்காது. அதெல்லாம் பார்த்தா, ஆமா, அதெல்லாம் தப்பு அப்டின்னுவாரு. ம். ஆமா. அந்த மாரி குடிக்கிறவங்க இது பண்றதெல்லாம் நம்பியார் பண்ணுவாரு. ஓகேவா? ம். அ வில்லன்னாலே இதெல்லாம் பண்ணுவான். அ பெண்கள் சகவாசம், இது அவருக்கு இந்த பழக்கங்கள் அப்படின்ற மாரிலாம் இது பண்ணுவானுங்கல்ல. ஸோ அது அது வந்து டோட்டலா ஆப்போசிட். இதுல வந்துட்டு இவன் வந்துட்டு எப்படி சொல்றது? பயங்கரமான டீடோட்டலர். எதுவுமே பண்ண மாட்டான். அவன் சரியான குடிகாரனா இருப்பான். அதிலேயே ஒரு பயங்கரமான கான்ட்ராடிக்ஷன் இருக்குது. சொல்லுங்களேன். ஆமா. அதுவும் நல்ல அதே சமயம் விஜய் சேதுபதியோட அந்த விட்டியான, அந்த ஃபன்னியான இதுவும் இருக்கும் ம். படத்துல. ஆமா, ஆமா, அந்த ஆமா, ஆமா. தலைக்கு கொம்பு வச்சுட்டு அது பேசுறது. வெறுப்பேத்துறது. அது ஆ வெறுப்பேத்துறதுலாம் பயங்கரமா இருக்கும்ண்ணா. ஆமான்டா. ஆனா நமக்கு ரசிச்சுப்போம் நம்ம. ம். பாரு ஆமா. அண்ணன் எவ்வளவு சூப்பரா வெறுப்பேத்துறாரு. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ம். அதுலயும் அந்த உள்ள பூந்து இந்த கழுத்துல இத வச்சு பென் வச்சு பேசிட்டு ஆ. போனதுக்கப்புறம் யார்ரா சொல்றது? ஆமா, 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 ஆமா. செய்யறது. ஐய்யய்யோ! ம். லாஸ்ட் வரைக்கும் அந்த இது இருக்கும். சூப்பரா இருக்கும். வாடா என் மச்சி வாழக்க பச்சி அந்த இது சொல்றது. ம். இதுலயும் வந்து இவரு வந்து ஒரு ஃபார்மிடபிளா ரொம்ப அ என்ன சொல்றது? அவன் பஞ்ச் பண்ணாலே வந்து அவ்வளவுதான் அப்படின்ற மாரி தான் காமிச்சிருப்பாங்கல்ல. அந்த ம், 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 கரிக்குள்ள ம். கை போகும்ல ஃபைட்ல பார்த்துட்டு விஜய் மூஞ்சில ஐயோ! பீதி தெரியும் அப்படியே. ஆ. ம். எனக்கு அந்த படத்துல ஒரு ப்ராப்பரான ஆர்க் இவருக்கு தான் இருக்கு. ஆமா. ம். அ அப்படிதான் என்ன பண்ணாங்க, இது தொடர்ந்து தான் இந்த மாரி இவர கொண்டு வந்தப்ப தான் வந்து இவர கூட்டு வந்தாங்க. ம். ஃபகத் ஃபாசில. ஆமா, ஆமா, வேலைக்காரன்ல ஆமா. தானே ஃபர்ஸ்ட்டு. ஆமா. வேலைக்காரன்ல அவன் தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஆனா வேலைக்காரன்ல பெருசா அது அந்த வந்து ஒரு மாதிரி ஒயிட் காலர் வில்லனிக்கா வில்லன்டா. இருக்காது. ஒரு ம். ஒயிட் ஆ, காலர் ஆ. ஆன்டகனிஸ்ட். நம்ம சித்தார்த் அபிமன்யு ம். ஸ்டைல்ல. ம். அது ம். இரும்பு திரையில அர்ஜுன் பண்ணதும் அதேதான். ம். அவங்க கரெக்ட், இறங்கி கரெக்ட். எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ம். ஆனா வந்து ஒரு அந்த மாரி காமிச்சிருப்பாங்கல்ல. ம். வேலைக்காரர்ல வந்து அந்த அவருக்கு அதான் சொல்றேன்ல ஃபஹ்வாக் வந்து அவர் கண்ணுல வில்லன் காட்டுறது தான் வந்து ஒரு எக்ஸ்பெர்ட். ம். அதேதான் வந்து கரெக்ட், அதுலயும் கரெக்ட். பண்ணியிருப்பாரு. ம். ம். பெருசா அதுவும் வேலைக்காரனே அந்த சிஸ்டம் தான் வந்து ஒரு இதுன்ற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆமா. இவன் அந்த சிஸ்டம்ல அத வச்சுட்டு வந்து ஆளு. ம மாமன்னன்ல இன்னும் கொஞ்சம் நல்லா அ ஆ இவருக்கே தனியா ஒரு இது இருக்கும். அந்த ஆமா. வில்லனிசம்க்கு. அதான் சொல்றேன்ல. இண்டிவிஜுவலா பார்த்தன்னா, அவன் வந்து அவ்ளோ ம். ரொம்ப ரூத்லெஸ்ஸான கொடூரமான ஆள் கிடையாது என் அவன். மாமன்னன்ல இந்த அளவுக்கு பயங்கரமான வில்லன்னா, அந்த யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த அடக்குமுறை, அப்புறம் வந்து இது சாதி பெருமைய தூக்கி பேசுறானுங்களோ, அவனுங்கலாம் வெளிய வர ஆரம்பிச்சுட்டானுங்க. "ஏய் எங்க அண்ணன் ரத்தனம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடான்ட்டு." டேய் இவனுங்க ஆமாண்டா ரத்தனத்துக்கு ரீல்ஸ் போட எடிட் போட எடிட்டு ஆரம்பிச்சுட்டானுங்கடா. பயங்கரமான எடிட் போட்டானுங்க. ஐய்யய்யய்யோ! ம். ரொம்ப என்னடா நீங்க ரத்தினத்துக்கு அப்படின்னு. லவ் போர்ஷன் என்ன? அது ரத்தினத்தோட ரௌத்ரம் என்ன? ஐயோ! 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 அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் வந்து வாழ்ந்திருக்காரு மனுஷன். ம்.
டேய் அவர் சேட்டடா நீ என்னடா நீங்க ஆளாளுக்கு எங்காலும் எங்காலும் சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டீங்க. அந்த ஆளு புரோட்டா பீஃப் சாப்பிட்டுட்டு இருப்பாருங்க. கரெக்ட் தான். ஆனா இது இப்படி பார்த்துட்டு அதே ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஆவேசம்ல பாக்குறது டிஃப்ரெண்டா சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? ஆமாண்ணா. அது டோட்டலா ஒரு அந்த இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மட்டுமே இல்லாம அந்த பாடி லாங்குவேஜ் டோட்டலா மாறி இருக்குது. கேரக்டரா எடுத்துட்டாங்கன்னா அவன் பாடி லாங்குவேஜ் பயங்கரமா மாறி. அதான்டா ஆர்டிஸ்ட். சரியா இப்ப இனிமே ஹீரோ மெயின் கேரக்டர்ல இருந்து வில்லன் பண்ணவங்க பார்த்தாங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அவர் வில்லன் தான். ஒரிஜினலாவே நான் வில்லன் அப்படின்றவர் வில்லன் தான் அவரு. அவர் பழைய இதெல்லாம் எடுத்தோன்னு ஏன் அது லிஸ்ட் பெருசா போகும், பயங்கரமான லிஸ்டா போகும். அதே மாதிரி கமலுமே இந்த மாதிரி இப்ப வில்லன் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அதுவுமே பயங்கரமான படங்கள். கம்பேரிசன் ஒண்ணு பார்த்தேன், எந்த அளவுக்கு அதுவான்னு தெரியல. கமல் வில்லன் ரோல்ஸ் பண்ணிருக்காரு, ஆனாலும் அதுல வந்து ஒரு மாரல் ஏதோ ஒரு இது இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் ரைட். இப்போ வந்து ஆளவந்தான்ல வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர், பட் ஆனா பாசிட்டிவ் கேரக்டரும் அவர் தான். நெகட்டிவ் கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல அந்த கொடுமைனால அவன் இந்த மாதிரி ஆயிட்டான், மனப்பிறவி அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க. கம்பேர் பண்ணி யாரோ எழுதிருந்தாங்க, கருந்தியல் ராஜேஷா இல்ல வேறன்னு தெரியல. மம்முட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வந்து படம் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடியே. எந்த நோ அப்பாலஜிஸ், நோ ஜஸ்டிஃபிகேஷன், அதெல்லாம் எதுவுமே இல்லாத பியூரான இதுல அவர் பண்ணிருக்காரு. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது மம்முட்டி தான் கொஞ்சம் பெட்டர்ன்ற மாதிரி எழுதினதுக்கு கொஞ்சம் நம்ம ஆளுங்கெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அது வேற விஷயம். இல்ல சீரியஸா விஜயன் படம் சொன்னல, விஜயன் ஒரு படம். அது என்ன சொல்றது, அந்த கேரக்டரு எந்த அளவுக்கு ஒரு இதுனா, அவன் எப்படி சொல்றது, அவன் கேஸ்டிஸ்ட். ஓகேவா, அவன் நடத்துறது எல்லாரையும் அப்படிதான் நடத்துவான். உமனைசர், வீக்கரான பீப்புளை வந்து ரொம்ப வீக்காவே இது பண்ணிட்டு இருப்பான். அவனோட உட்கார்ந்து இருக்கிற தோணி, அவன் நடக்கிறது, அவன் மத்தவங்களை ட்ரீட் பண்றது எல்லாமே. அவன் வந்து தலைக்கு மேல கொம்பு வர மாதிரி ஒரு ஷாட் வந்து அந்த படம் தான். ஆமா, இதுதான் அவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிருந்தாங்க. அவரோட மூஞ்சிலே ஒரு சீன் சொல்றேன். அது ஆக்சுவலா ஒரு கல்லு கடையில உட்காந்துருப்பாரு, வெளியில சேர் போட்டுதான் உட்காந்துருப்பாரு. நீங்க சீன் நிறைய இது ரீல்ஸ்ல கூட பாத்திருப்பீங்க. ஒருத்தண்ட கேட்பாரு, ஒண்ணு அவனோட ஒய்ஃப் பத்தி கேட்பாரு, இந்த பாரி சுந்தரியானாடா அப்படின்னு கேட்பாரு. கல்யாணம் பண்ணிட்டு வந்து அழகா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேளு. அப்போ வந்துட்டு அவன் பேசிட்டு இருப்பான். அவன் எந்திரிக்கும் போது, நம்ம இப்போ நீங்க அட்டனகால் போட்டிருக்கீங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கீங்க, அப்படி கீழே சேர்ல இருந்து எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிப்பீங்க? காலை கீழே வச்சுட்டு அப்படி எந்திரிப்போம். இந்த ஆள் ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணாருன்னா, அது அப்படிதான் பண்றது ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சு அந்த படத்துல. கால் மேல போட்டிருக்காருல, கீழே ஒரு கால் ஊண்டி இருப்போம்ல, அந்த காலை அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்து நின்றுட்டு அதுக்கப்புறம் இந்த காலை கீழே இருக்கு. அது எனக்கு இது வந்து நான் ரொம்ப டீகோட் பண்றேன்னு தெரியல. எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எகத்தாலும் ஒரு ஆணவம், அந்த அந்த ஒரு இது இருந்துட்டு இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படத்துல அவனுங்க மத்தவனுங்க எல்லாம் அந்த அளவுக்கு அடிபணிஞ்சு போறவனுங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்தானுங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டுலாம். ஆனா பண்ண மாட்டானுங்க. அது நல்லா இருந்துச்சு. அவளோட டாமினன்ஸ் இருந்திருக்கேல, பயங்கரமான டாமினன்ஸ்னா, இப்போ ஒருத்தன்ட்டு தான் ஸ்டார்டிங்ல ஒரு ஒருத்தனை பிரச்சனை பண்ணுவான், அவன் ஒய்ஃபை யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் அடிக்கடி அது திரும்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அவனுக்கு வேலை இது பண்ணி கொடுத்துட்டு அவன் கூடயே தான் வச்சிருப்பான். ஸோ இவனுக்கே கொல்ற சான்ஸ் கிடைச்சும் அவன் கொல்ல மாட்டான். கடைசியில அவன் செத்துட்டான்னு தான் இவனுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைச்சு ஓடி வருவான். நல்லா இருக்கும் அந்த படம், நல்லா இருந்துச்சு. இது எதுக்கு நம்ம பேசணும்னா, ஹீரோவே வந்து வில்லனை நடிக்கிறது அந்த இதுல என்னன்னா, இப்ப நடுவு சொன்ன மாதிரி ரஜினி எல்லாம் கிட்டத்தட்ட சூப்பர் ஹீரோ மாதிரி ஆக்கிட்டோம் நம்ம. சிவாஜி படத்துல எல்லாம் வந்து அவரை எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி. வில்லன் வந்து ஓகே தான், பட் ஆனா அந்த அளவுக்கு இதுவா காட்டல. நம்ம கடைசியா இவர் ஜெயிச்சிருவான்ற மாதிரிதான் இருந்துச்சுல. படத்துல வந்து இவர் ரோபோ வேற, என்ன வேணா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும். அப்ப யாரு தான்டா இவன் வசீகரனை தூக்கி சாப்பிட்டு போயிருவாப்ல. அப்படி இருக்கும். அந்த போரா தான் வில்லன் மாதிரி காமிப்பாங்க.
ம். போறா. ஆனா இவரு ரொம்ப டம்மியாலாம் இருக்காரு. எப்படி இப்ப இவருக்கு யாரு பெருசா வில்லன் வருவார்ன்னு பார்த்தா வந்து ரெட் சிப் போட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாரு பாரு. ம். எம்மா! ரஜினியோட வில்லத்தனத்த வந்து அப்பதான் நம்ம பார்த்தோம். ஆமாண்ணா. இந்த சென்ஸ் வந்து 70s 80ஸ்ல இருந்தவங்க அப்ப டைரக்டா பார்த்திருக்கலாம் முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய லார்ஜர் தன் லைஃபா பார்த்துட்டு திடீர்னு அவர் ஒரு ம். வில்லனுக்கா பார்க்கறது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அப்பா! அதே ஆஸ்பெக்ட் தான் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இன்னொரு எபிசோட்ல. தசாவதாரம் ம். பார்க்கும்போதும் வந்துச்சு எனக்கு அந்த ஃப்ளெச்சர் பார்க்கும்போது. ம். 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 கரெக்ட்டுண்ணா. அப்பா! சரியான ஒரு கேரக்டர். ம். அந்த கேரக்டரும் பயங்கரமான ஈவில் தான். எத ம். பத்தியும் யோசிக்காத ஒரு கேரக்டர். எம்மா! அவன் ம். கடைசியா வந்து எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னடா ம். எனக்கு இது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் போனா ஆ, எல்லாரும் ஆமா. போங்கடான்னு சொல்லிட்டு. அதுதான் அப்ப அப்ப கூட என்னன்னாப்பா, ஆக்சுவலா இது சிமிலரா 2 படத்துல இருக்கும். வேல் படம். அந்த படத்துலயும் வ அ இது பசுபதி என்ன பண்ணுவாரு, ம் ரயில்வே ட்ராக்ல கால் மாட்டிக்கும். ஓகேவா? நான் செத்தாலும் பரவாயில்லடா. நான் இப்போ வந்து இது என்கிட்ட வந்து இவ்ளோ ஆ பாம்பு நான் உடம்புல கட்டி வச்சிருக்கேன். அந்த ட்ரெயின் வருதுல்ல, அதுல உன் ஊருக்காரன் ஒரு 10 பேராவது இருக்க மாட்டானா? அவன் சாகட்டும் கலாபவன் மணி. அப்டி ஆ ஆ, கலவமணி அத பண்ணுவாரு. 10 ஆ, பேராவது இருப்பான்ல, அவன் அவன் சாகட்டும். அதுதான் எனக்கு வேணும் அப்டின்னு சொல்லுவார்ல. அந்த மாரி தான் ஃப்ளெச்சரு. இப்ப என்ன ஆ. நான் சாக தானே போறேன். அது நான் எல்லாரையும் கொன்னுட்டு சாகுறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த எல்லாரும் வயல சேர்ந்து எடுத்து சாவுங்கடா கடிச்சிருவாப்ல. ஆமா. அப்படின்னு ஒரு கேரக்டர்ல செம்ம. ம். இதுல பேசும்போது நம்ம வந்து இட்லி கடை சிவனேசன் சேர்த்துக்கலாமா? அ அப்படி பார்த்தா நெறைய நெறைய பேரு படத்துக்கே வில்லனா நெறைய பேரு அமைஞ்சிருப்பாங்க. ஆனா இது ஜிகிர் தண்டா விட்டுட்டோம்டா. ஆமாடா. சரியான கேரக்டர். ம். ஆனா எப்படி அது நான் ஆன்டகானிஸ்டா எப்படி சொல்றது? அவன் தானே புரோட்டகானிஸ்ட் படத்துல. அவன் தான் புரோட்டகனிஸ்ட். ஆனா அவன் தான் அது ஆன்டகனிஸ்ட். படம் அந்த மாரி இருக்கும். முக்காவாசி படத்துக்கு அவர்தான் ஆன்டகானிஸ்ட். அப்படியே கொண்டு ஆமாண்ணா. போயிருப்பாங்கடா. சரியான பெர்ஃபார்மன்ஸ் அவர். ஏன் பாபி சிம்ஹா ம். வந்து கார்த்திக் சுப்புராஜ் படத்துல மட்டும் சூப்பரா நடிக்கிறாரு. மத்த ஆ படத்துலலாம் டேய் நீ உனக்கு என்னடா நேஷனல் அவார்டு குடுத்தாங்க அப்படின்ற மாரி இருக்காரு. கரெக்ட். ஏன்னா அவன் அதுக்கப்புறம் ஒரு மாரி டொய்ன்னு ஏதாவது போய் பண்றான். அப்புறம் திருப்பி வந்துட்டு மறுபடியும் இந்த மகான் படத்துல எவ்வளவு பயங்கரமான கேரக்டர், ஏஜ்டு கேரக்டர் வேற. அது ம். பயங்கரமா பண்றான். தெரியல அது அப்புறம் என்ன பண்றது? அவங்களோட வைப் செட் ஆதான்னு தெரியல. இப்ப ம். ரீசென்ட்டா இந்த படம் வரலல்ல? இல்ல, இல்ல. பாபி சிம்ஹா கூட நல்லா இருக்கும்டா. நேரம் படத்துலலாம் சரியா இருக்கும் கேரக்டரு. ஆ, வட்டி ராஜா. ஆமாண்ணா. அந்த அந்த வட்டி ம். ராஜா கேரக்டர் ஒரு மாரி நமக்கு வந்து ஜோக்கா இருக்க மாரி இருக்கும். அந்த எரிச்சலா இது வரும். இருக்கும்ல, நார்மலா பயங்கரமா எரிச்சல் வரும். அவன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எரிச்சல் வரும். அத விட ம். எனக்கு அவனோட அவனோட கேரக்டர் காட்டும்போது, அவன ஒரு பிளாட்ல உட்கார வைப்பாங்கல்ல, எப்படி சொல்றது? இவன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டையில பதிய வைப்பாங்கல்ல வில்லன்றத. அந்த ம். சீன் ம். எனக்கு பயங்கரமா செமையா ஒர்க் அவுட் எனக்கு ஆச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னு சீன் சொல்றேன். தான் வீட்டுக்குலாம் வர ஆ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் ஐயோ! அதுவரைக்கும் நான் அவன் இடம் சார்லி தான் கடன் வாங்கியிருக்காரு. சரி வந்து குடுக்க பேசுறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, அது சார்லி வீடு. அ இப்ப நம்ம ஐயோ! வீட்ல ஒருத்தன் வந்து உட்கார்ந்து சட்டைய கழட்டி போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தான்னா, நமக்கு எவ்வளவு அன்னீசியா இருக்கும். ஒரு மாரி கடுப்பா இருக்குமா இருக்காதா? சோ ஐயோ! அந்த அளவுக்கு கேவலமா வந்திருப்பான். இதுல இன்னொரு இது இருக்குடா. ம். பட்டன் எங்கடா ஃபோன்ல? சார் டச் ஃபோன்ண்ணா. எவ்வளோ ஃபோனு? ரூ. 10,000 ரூ. 10,000 ஃபோனு 10,000 பட்டனே இல்ல. பட்டனே இல்ல. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஆ நம்ம இந்த 80ஸ் அந்த டைம்லாம் போனோம்னா, இப்ப நம்ம என்ன சொல்றது? சரத்குமார், சத்யராஜ் இவங்கலாம் வில்லனா தான் இருந்திருக்காங்க. ஆமாண்ணா. சரத்குமார், சத்யராஜ்லாம் நெறைய படத்துல பயங்கரமா பண்ணியிருப்பாப்ல. மொட்டை ஐயோ! அடிச்சுட்டு வருவாரு இந்த பாருங்க. படம் அது எந்த படம் அது? மொட்டை அடிச்சு 100வது நாளா 100வது அது? நாள்னு நெனைக்கிறேன். ம். பயமா இருக்கும்டா. சின்ன வயசுல கேடிவில போடுவாங்க படம். அந்த மொட்டையும் கூலிங் கிளாஸும் நைட் பார்த்தாலே ரோலலாம் போதும். பார்த்தா பயமா இருக்கும். அந்த ம். ரவுண்டு கூலிங் கிளாஸ் தானே அது? ஆமா, ஆமாண்ணா. ஐய்யய்யோ! பயங்கரமா இருக்கும். அவரு ம். இட்ஸ் அன்பார்ச்சுனேட் தட் ஹி டிட்ன்ட் டூ எனி வில்லன். கூலி பண்ணும்போது கூட நான் கூட ஏதோ வில்லன் பயங்கரமான கேரக்டர் நெனச்சுட்டீங்களா? இருக்கும் போல நெனச்சேன் நானு. அவர் ம். ஏன்னா நிதின் இப்ப பேனாச்சு வில்லன் மேட்ச் கேரக்டர் முடிய நெகட்டிவ் ஷேட்ல பண்ணியிருந்தாருண்ணா வாவாத்தியார்ல.
மாவாஜர் நான் பார்க்கல. வேணாம். அந்த படத்த தூக்கிட்டாங்கடா. என்கிட்ட பக்கத்துல இல்ல. யூசுவலாவே ஒரு வாரத்துல படத்தெல்லாம் தூக்கிடுவாங்க. நான் அதுக்காகனே வந்து என்ன பண்ணா பராசக்தியை சரி பாத்துடலாம். வீக் டேல யூஸ்வலா மூவி போக மாட்டோம். ஏன்னா நம்ம ஷெட்யூல் டிஃப்ரெண்ட் ஆகுது, அஃபெக்ட் ஆகுது சொல்லிட்டு. பட் இந்த வீக்கெண்ட் ஆயிட்டு தூக்கிட்டேன் என்ன பண்றதுன்னு போனேன். பராசக்திலையும் ரவி மோகன் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சுடா. ஒரு நல்ல ஒரு ஒயிட் காலர் இதோட இது அண்ட் அவனோட மோட்டிவும் நல்லா காமிச்சிருந்தாங்க. இந்த டிரைவ் இருக்குல்ல அந்த இது நல்லா காமிச்சிருந்தாங்க. கடைசி வரைக்கும் அன்அப்பாலஜெட்டிக் அந்த மாதிரியான ஒரு இது ஒரு வெறி இருக்க ஒருத்தன் அந்த மாதிரி நம்ம 80ஸ்ல பேசிட்டு இருந்ததுல இன்னொருத்தர் இருக்காரு விஜயன். அவரு இது மாதிரிதான். விஜயன் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. யாருன்னா செவஞ்சி ரெயின்போ காலனில ரவிகிருஷ்ணாவோட அப்பா வருவார். நீ அங்க உட்காந்து விடுறியே அது உங்க அப்பனோட ரத்தம் அப்படின்னாருல. அவர்தான் கணக்குலதான் வந்துருச்சு. சரியா நீ எந்த ஊர்ல இருக்க எனக்கு தெரியல. சரி ஓகே ஓகே. இப்ப ரீசெண்டா ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல. மீம்ல இல்ல மீம்ல எல்லாம் வரும். அதுக்காக சொல்றேன். மீம் டெம்ப்ளேட்ல இருக்கும். எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். இல்ல இந்த இவர் வந்து அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உதிரிப்பூக்கள் தான் நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன். கரெக்ட். நான் அந்த சீன் பாத்திருக்கேன். அவரு கடைசியில ஊரே சேர்ந்து அவரை சாகடிக்கிறதுக்கு வரும். அந்த குளத்துல இறங்கும் போது நான் திருந்துட்டேன், இப்ப நீங்களாம் கெட்டவங்களா மாட்டீங்கன்ற மாதிரி கில்ட் கொடுத்துட்டு போவாரு. அந்த ஒரு மாதிரி எவ்வளவோ மோசமான விஷயம் பண்ணிருக்கேன். ஆனா பண்ணதுலயே ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா உங்க எல்லாரும் என்ன மாதிரி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போ புரியுது சாரி நான் வேற மாதிரி சொல்லிட்டேன். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது அந்த கேரக்டர் அந்த மாதிரிதான் இருக்கும். அது சரியா நமக்கு இறக்கம்லாம் வராது, இருந்தாலும் அது ஒரு மாதிரி அன்ஈசி பண்ணி விட்டுரும். அது நல்ல படம் தான் அது. நீ சொன்னல அந்த மம்முட்டி கேரக்டர் அந்த அதுதான் ஒருத்தன் வந்து ஊருக்குள்ள வேற ஒருத்தன் நல்லா இருந்தா பிடிக்காது இவனுக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஈகோயிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் அது. பட் இதெல்லாம் வந்து நம்ம டிவில பார்த்தது சரியா, நம்ம நிறைய வந்து தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி அந்த மாதிரி இதுல இது கவுண்ட்ல வராது. பட் ஆனா ஒரு ஒரு குறை இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு நல்ல ரைட்டிங் இல்லாதனால வந்து ஒரு ஆன்டகானிஸ்ட் கேரக்டர் நல்லா நிக்க மாட்டேங்குது. கடைசியா பார்த்த 2-3 படங்கள்ல பார்த்தோன்னா வந்து பெருசா ஒன்றும் இந்த மாதிரி தெரியல. டிராகன் படத்துல வேணா சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் தான் நெகட்டிவ் கேரக்டர். அவன்தான். புரோட்டகனிஸ்ட் வந்து இவர்தான், மிஸ்கின் தான். மிஸ்கின் தான் அப்படி என்ன சொல்லலாம். இவர் நல்லா இருந்தாரா விநாயகன் ஜெயிலர்ல. எந்த சொப்பனதுலயும் கண்டில்ல சாரு. ஆசைன்னா பெரிய ஆசை. அல்ல அவரை நான் மறுபடியும் சொல்றேன், களம் காவல்ல பார்க்கும்போது வந்து மனுஷன் அவரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தெரியும் அவரு இஸ் கேப்பபிள் ஆஃப் தட் அப்படின்ற மாதிரி தெரியும். அதுவும் அவர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்ல ஈமாயுல வந்து வேற மாதிரி பண்ணிருப்பாரு. ஆடு சீரிஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆடு பயங்கர காமெடி அது. ஆமா, ஆடு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க, சூப்பரா இருக்கும் படம். ஆமா ஹாட் ஸ்டார்ல இருக்கு. ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். ஆமா ரெண்டுமே நல்லா இருக்கும். ஜெயசூர்யா தான். ஆமா ஜெயசூர்யா நடிச்ச படம் நல்லா இருக்கும், பாருங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நாங்க ரசிச்ச நிறைய ஆன்டகானிஸ்ட் ஆர் வில்லன் கேரக்டர்ஸ் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வில்லன்னா வெறும் கெட்டவன் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப கேவலமான கேரக்டர் இருந்தது மட்டும் இல்ல, அந்த மாதிரி மட்டுமே இல்லாம நெகட்டிவ் கேரக்டர் தான் ஒரு ஆப்போனன்ட் தான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹீரோவுக்கான ஒரு பிளாட்டையே உருவாக்கி தருது. அந்த ஹீரோக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் வருதுன்றது ஆப்போனன்ட்ல இருக்கிற கேரக்டர் தான், ஆன்டகனிஸ்டா இருக்கிற கேரக்டர் தான். ஸோ இந்த லிஸ்ட் நாங்க இது வரைக்கும் பார்த்து ரசிச்ச லிஸ்ட் நாங்க சொல்லியிருக்கோம். இதுல வந்துட்டு உங்களுக்கான ஃபேவரட் வில்லன் யாருன்றத சொல்லுங்க. நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் சொல்லுங்க. நாங்க வந்துட்டு அத வேற ஒரு எபிசோட்ல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக.
எங்க இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்து எந்த மாதிரியான டாபிக்ஸ் பேசினா நல்லா இருக்கும், நீங்க எதெல்லாம் கேட்க விரும்புறீங்க அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க. அண்ட் ஐ எம் ஷூர் நான் இந்த ரெக்கார்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கண்டிப்பா நிறைய கேரக்டர்ஸ் ஞாபகத்துல வரும். எது சொல்லிருக்கலாமே ஆமா மேபி ஆமா நம்ம ஆமா அடுத்த பார்ட் பண்றது அளவு பண்ணலாம். சரியா? ஸோ ஓகே. இது வரைக்கும் எங்க கூட இணைஞ்சதுக்கு நன்றி. நான் உங்கள் புலிகேசி. நான் உங்கள் சோனாப்பா. இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி.